Gurunathan and family admit. கோயம்புத்தூர். நீங்க அவங்கள வெல்கம் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. புதுசா அவங்க குருநாதன் ஃபேமிலி. புதுசா கோயம்புத்தூர் அப்படின்னு ஆமா. வணக்கம் குருநாதன் அண்ட் ஃபேமிலி, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க மைக் அன்மியூட் பண்ணீங்க சார். அண்ட் உங்களை பற்றி ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சௌரியமா இருக்கும். குருநாதன் அண்ட் ஃபேமிலி, உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுங்க எங்களுக்கு. ஆடியோ கனெக்ட் ஆகல. ராதா பாலகிருஷ்ணன், மைக் அன்மியூட் பண்ணிக்கங்கம்மா. ஹலோ குருநாதன் அண்ட் ஃபேமிலி, ராதா பாலகிருஷ்ணன், கோயம்புத்தூர். குருநாதன் சார், நீங்க உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்க. முதல் முறையா வரீங்களா இல்ல ஆல்ரெடி சாஜ் யோகால இருக்கீங்களா? ஹலோ சார், இது சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம்ங்க. ஓகே, எங்க இருந்து வரீங்க நீங்க? சித்தநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர். ஓகே, கோயம்புத்தூர். இது பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆல்ரெடி, இந்த சாஜ் யோகா பத்தி? இல்லைங்களே. இதுதான் முதல் முறை இல்லையா? அதுக்கு தான் நாங்க கேட்டோம். என்ன முதல் முறையா இருக்கிறவங்கலாம் இந்த மெயின் இதுல வச்சுட்டு இருப்போம். அவங்களுக்கு ஒரு இந்த சாஜ் யோகா எப்படி பண்ணணும்னு ஒரு சிறிய ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதனால என்ன பலன்கள் அதையெல்லாம் பார்ப்போம். ஸோ அதனால தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா அமர்ந்தீங்கன்னாக்கா ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? ஓகேங்க சார், பரவாயில்லைங்க. வெரி குட், தேங்க்யூம்மா. அண்ட் ராதா பாலகிருஷ்ணன், நீங்க முதல் முறையா 2வது முறையா வரீங்களா? ஹலோ ஹலோ ராதா பாலகிருஷ்ணன். ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கும் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷங்களில் தியான வகுப்பு ஆரம்பித்து விடுவோம். சற்று பொறுமையாக இருங்கள். நீங்கள் இது முதல் தடவை என்று சொன்னால் உங்கள் பெயர் மற்றும் வாட்ஸ்அப் அல்லது இமெயிலை அந்த காமெண்ட், ஃபேஸ்புக் காமெண்ட் வழியாக தயவு செய்து எங்களுக்கு கொடுங்கள். இந்த ராதா மேடம் லாஸ்ட் டைம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இல்லையா? செகண்ட் டைம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து. அவங்கள சைட் ரூமுக்கு அசைன் பண்ணவா? ஆமா, ராதா மேடம் அவங்க 2 தடவை வந்திருந்தாங்க முன்னாடி. சோ ஐ அசைன் ஹர் டு சைட் ரூம். ஆமா, இல்ல அத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் மைக் அன்மியூட் பண்ணல. ஷான் இஸ் அவர் ரெகுலர் இது இல்லையா? ஷான் எஸ்ஒயின் போட்டுருக்காரு. அவர் சாய் யோகி டொரண்டோல இருந்து நம்ம இங்கிலீஷ் ப்ரோக்ராம் கொடுப்பாரு. ரைட், ஓகே. He can stay. Okay. Maybe I'll assign him to the side. Okay. எப்போ தொடங்கலாம்னு சொல்லுங்க, அப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க முதல்ல ஆரம்பிச்சுட்டு விட்டுருங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. ஓகே. Yes. அவங்க விஜயலட்சுமி இங்க முதல் முறையா வந்திருக்காங்களா இல்ல சைட் ரூம் அசைன் பண்ணிருந்தீங்க திருப்பி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க? விஜயலட்சுமி ஜெயகிருஷ்ணன் சாரோட வைஃப்னு நினைக்கிறேன். ஓகே. உதயகுமார் துரைசாமி. வணக்கம் திரு உதயகுமார் துரைசாமி, உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் அறிமுகம் தர முடியுமா? முதல் முறையா வந்திருக்கீங்களா இல்ல 2வது முறையா அட்டெண்ட் பண்றீங்களா? இல்லை, நான் முதல் முறை இல்லை, நான் ஏற்கனவே இதுல கலந்து கொண்டேன். ஓகே ஓகே. எங்க இருந்து வரீங்க நீங்க? ஸ்ரீலங்காவா? இப்ப தற்சமயம் நான் மொனராகலையில இருக்கிறேன், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன். யாழ்ப்பாணம் தான். ஓகே, வெரி குட். நீங்க ஆல்ரெடி சாஜ் யோகால இருக்கீங்களா ரொம்ப வருஷமா இல்ல? இல்ல வருஷமா இல்லை, இப்ப சில நாளா தான்.
சில ஒரு நாளா ஒரு 1 நல்லது. வீக்குக்குள்ள. ஓகே. அவர் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிட்டு Right. இருந்தார் ஒரு 3 வீக்ஸ். வெரி குட். இப்ப லாஸ்ட் ஓகே. வீக்ல இருந்து she is ஓகே. joining. வீட்ல பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க தியானம்லாம் டெய்லி? வீட்டில் செய்கிறேண்ணா. வீட்டில் தியானம் எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ நீங்க இதுல தியானத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்? தியானத்தை ஆரம்பித்த தியான நேரத்தில் நல்ல ஒரு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்குது. ஓகே. அப்போ அது மற்ற நேரங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்குது. சில நேரத்தில் இடையில கொஞ்சம் பிரேக் ஆகுது தான். ஓகே. தியானம் இல்லாத நேரம். வெரி குட். நல்லது. ஓகே. வினயன்னா இவர் முதல் இதுல இருக்கணுமா இல்ல மெயின் ரூம்ல இருக்கணுமா இல்ல சைடு ரூம்ல போகணுமா? இல்ல அவரை சைட் ரூமுக்கு நான் அசைன் பண்றேன். ஓகே. அவர் சொல்லுங்க. ஓகே. உதயகுமார் இப்போ உங்களுக்கு மெசேஜ் வரும். இந்த சைடு ரூம்ல ஒரு அசைன் பண்றோம். இதுல ஜூம்லயே மற்றும் ஒரு ரூம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க திருப்பி திருப்பி ஒரே கிளாஸை நீங்க அட்டென்ட் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக ஆல்ரெடி நீங்க சஹஜயோகால இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மேல மேல கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒரு மெசேஜ் வரும், அதை ஜஸ்ட் ஜாயின் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை எடுத்துட்டு போங்க. ஓகே ஓகே ஓகே. நன்றி. நன்றி. ஸோ நாங்க ஆரம்பிக்கலாம் பிரகாஷ் சார். Okay. நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் ஒரு 1 minute சொல்லிட்டு சரி, கண்டிப்பா. ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்திருக்கும் அன்பர்கள், சகயோக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தியான வகுப்பு ஆன்ம விழிப்புணர்வுடன் ஆரம்பிக்கும். இணைந்ததற்கு மீண்டும் நன்றி. இப்பொழுது திரு பிரகாஷ் அவர்கள் ஆன்ம விழிப்புணர்வு மற்றும் எமது சூக்ஷ்ம சரித்திரம் பற்றிய விளக்கத்தை கொடுத்து அதன் பின்பு ஆன்ம விழிப்புணர்வுக்கு உங்களை அழைத்து செல்வார். பிரகாஷ் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள், உங்களுடைய நேரத்திற்கும் வருகைக்கும் நன்றி. முகநூலில் இணைந்திருப்பவர்களுக்கும் ஜூம் செயலி மூலம் இணைந்திருப்பவர்களுக்கும் மற்றும் ஒரு முறை உங்களை மனதார வரவேற்கிறோம். நாம் இன்று சஹஜயோகாவை பற்றி ஒரு சிறிய குறிப்பு காண்போம். இந்த சஹஜயோகா என்பது என்ன, இந்த தியானம் ஏன் செய்ய வேண்டும், இந்த தியானத்தின் அவசியம் என்ன, தியானத்தினால் கிடைக்க போகும் நன்மைகள் என்ன, நம்முடைய உள்ளில் நாம் உணரப்போகும் மாற்றங்கள் என்ன, மற்றவர்கள் உணரும் மாற்றம் என்ன, நாம் இந்த சமூகத்தையும் நம்மையும் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய காந்திஜி அவர்களின் உரையில் சொல்ல வேண்டுமானால், எந்த மாற்றத்தை காண விரும்புகிறாயோ இவ்வுலகில் அதை நீ முதலில் ஆரம்பின்றார். அந்த மாற்றம் நாம இருக்க வேண்டும். ஸோ அது ஏன் இன்று நாம இருக்கக்கூடாது, அந்த மாற்றத்தை ஏன் நாம் இன்று ஆரம்பிக்க கூடாது முழு மனதுடன். ஸோ இதை காண்பதுதான் நம்முடைய சஹஜயோகா பற்றியது. நாம் முதலில் இந்த சஹஜயோகா எப்படி தொடங்கியது, பின்னர் நம் உடலில் இருக்கும் சூக்ஷ்மங்கள் என்ன, பின் இதனால் என்னெல்லாம் நன்மைகள் கிடைப்போகும், இதை ஒரு சிறிய முடிந்தவரை தமிழில் கூறுகிறேன். அண்ட் தமிழில் கூறிவிட்டு பின்னர் எவ்வளவு சுருக்கமாக கூற முடியுமோ அத்தனை சுருக்கமாக கூறுவோம். பின்பு நாம் ஒரு காணொலியினை காண்போம். அதில் இந்த சக்தியை நாம் எப்படி செயல்படுத்துவது, இந்த சக்தியை நாமே நம்முடைய உடலின் பல பாகங்களை இணைத்து எப்படி நாம் இந்த சக்தியை நமக்குள் எழுப்பித் தருவது என்பனவற்றையும் காண்போம். நிகழ்ச்சியின் முடிவில் உங்களுடைய பெயர் மற்றும் இமெயில் ஐடி மற்றும் உங்களுடைய தொலைபேசி எண் இருந்தால் அதையெல்லாம் சேட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் டைப் செய்து அனுப்பினால் பின்னர் நாம் தொடர்பு கொள்வதற்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். வினய் சார், அந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடு கொஞ்சம் போட்டீங்கன்னாக்கா சௌரியமா இருக்கும். சரி சரி, 1 minute. மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்களா ஸ்க்ரீனை? சரி. பர்ஃபெக்ட். ஓகே. சஹஜயோகா தியானத்தின் மூலம் உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். உங்களின் காணொலியில் வலது பக்கம் காண்பது நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி என்கிறோம். அவருடைய பெயர் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி என்பது. ஸோ அவர் 1970களில் இந்தியாவில் தொடங்கிய ஒரு சஹஜயோகா இயக்கமானது
இன்று 150 நாடுகளில் கிட்டத்தட்ட பரவி இருக்கின்றது. இதற்காக நீங்கள் கட்டணம் ஏதும் செலுத்தவில்லை. நம் சகஜயோகாவின் முதல் அடிப்படை தத்துவமே இதுதான். நாம் யாரிடமும் நம்முடைய சக்தியை உணர்வதற்கு கட்டணம் ஏதும் தர வேண்டியதில்லை. இது எப்பொழுதும் கட்டணமின்றி நடத்தப்படும் ஒரு தியான வகுப்பு. இதை முதலில் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஸ்கிரீனுக்கு போங்க சார். இது நம்முடைய உங்களை பின்பு தொடர்பு கொள்ள வேண்டிய இது உங்களின் இமெயில், வாட்ஸ்அப் அல்லது வைபர் நம்பர் எதுவாயினும் நம்முடைய சேட் ஆப்ஷனை யூஸ் செய்து நீங்கள் அதில் அனுப்பியால் உங்களை பின்னர் வாட்ஸ்அப் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ எங்களின் நண்பர்கள் தொடர்பு கொள்வார்கள். பின்னர் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு இது தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடியும் கொடுத்திருக்கிறார்கள். srilanka.sahajayoga@gmail.com. வாட்ஸ்அப் வைபர் நம்பரும் கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பின் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன் என்ன செய்ய வேண்டும்? மனதையும் உடலையும் மிகவும் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். ரிலாக்ஸ்டாக இருங்கள். இதற்காக நாம் பயங்கரமாக பிரயத்தனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடலையும் மனதையும் முறுக்கி கொண்டு ஒரு டென்ஷனில், இது எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருப்பதற்காக தான் இந்த தியானம். அதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப சகஜமாக இருங்கள். இதன் பெயர் எப்படியோ அப்படியே இருக்க நாம் முயற்சி செய்வோம். நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். சகஜ யோகா. அடுத்த ஸ்கிரீன் போங்க சார். ஓகே, இந்த ஸ்கிரீனில் நீங்கள் காண்பது பார்த்தீர்கள், இதை நாம் சக்கரங்கள் என்பார்கள். நம் உடலின் சூக்ஷ்ம சரீரம் என்று கூறுவார்கள். இதையே ஆங்கிலத்தில் சட்டில் எனர்ஜி சென்டர் என்று கூறுவார்கள். இது என்ன என்று பார்த்தோமானால், நம் உடலில் 3 கூறுகளாக பிரித்தோமானால், 3 கூறுகள் என்ன? முதலில் இடப்புறம் இடநாடி என்பார்கள். நீல கலர் கோடுகளில் இருப்பது, ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய நீல கலர் கோடுகளில் இருப்பது நம் உடலின் அமரும் இடத்திலிருந்து தொடங்கி தலையின் மேல் வலது பக்கம் சென்றடைகிறது. இது இடநாடி என்பார்கள். மற்றது மஞ்சள் கலரில் உள்ளது. இதை வலது நாடி என்பார்கள். நம்முடைய 2வது சக்கரத்தில் தொடங்கி ஒன்றாக மேலே செய்து பின் நம்முடைய நெற்றி பகுதியின் இடது பக்கத்தில் சென்றடையும். இது வலது நாடி என்பார்கள். நம்முடைய உடலின் நடுவில் உள்ளது சுஷும்னா நாடி என்று சொல்வார்கள். இந்த 3 நாடிகள் உள்ளன நம்முள். இந்த 3 நாடுகளை தாண்டி ஒரு சிறிய சக்கரங்களாக பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு 7 சக்கரங்கள். இதை நாம் சக்கரம் என்று சொல்லலாம், இல்லையெங்கள் சக்தி மண்டலம் என்றும் சொல்லலாம். ஆங்கிலத்தில் இதை எனர்ஜி சென்டர்ஸ் என்று கூறுவார்கள். இதை முழுமையான இந்த வரைபடத்தை சட்டில் எனர்ஜி சென்டர் அப்படி என்று சொல்வார்கள். சட்டில் என்றால் சூக்ஷ்மம் தமிழில். ஸோ அந்த சூக்ஷ்மமான முறை இது நம் உடலில் என்ன செய்கிறது? நாம் இன்று செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போவது என்னவென்றால், நாம் இன்று குண்டலினி எனும் சக்தியை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த எதிரே உள்ள திரையில் நீங்கள் பார்த்தீர்களானால் முக்கோண வடிவில் ஒரு எலும்பு உள்ளது. இதை கிரேக்க மொழியில் எத்தீனா என்று கூறுவார்கள். நம்முடைய மருத்துவ முறையில் இதை சேக்ரம் போன் என்று கூறுவார்கள். இது மிகவும் ஒரு நுட்பமான ஒரு அமைப்பு. இந்த எலும்பு கூட்டின் உள் ஒரு 3.5 சுருளில் இருப்பதுதான் குண்டலினி எனப்படும் சக்தியானது. இந்த சக்தி நம் தாயின் கருவறையில் 2 மாதங்களில் இருக்கும்போது நம்முடைய தலையின் மேல் உள்ள ஃபாண்டேனல் போன் ஏரியா எனப்படும் நம் தலையின் மேல் பகுதியிலிருந்து வரும். பின் நம்முடைய தொப்புள் கொடியின் வழியாக சென்றடைந்து இந்த இடத்தில் தங்கிவிடும். நமக்கு 5 12 வயது வரை இந்த சக்தியானது மிகவும் முழு செயல்பாட்டுடன் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான வேலைகளை அது செய்கிறது. இந்த சக்தியானது, இந்த குண்டலினிக்கு நம்மை பற்றிய கடந்த காலம், நம்முடைய எதிர்கால விருப்பங்கள், பின் நம்முடைய நிகழ்காலங்கள், இது எல்லாவற்றையும் பற்றி முழுமையாக தெரியும். ஒரு விமானத்தை எடுத்தோமானால் அந்த விமானத்தினில் ஒரு பிளாக் பாக்ஸ் என்னும் ஒரு கருவி உண்டு. அது எந்த அழிந்தாலும் அந்த பிளாக் பாக்ஸ் அழியாதது. அப்படியாக அது உண்டாக்கப்பட்டது. அதனுள் அந்த விமானத்தை இயக்க தொடங்கிய வரை, அது விமானம் நின்று போகும் வரை எல்லாவற்றையும் அது ஒளிப்பதிவு செய்யும். எல்லா விதமான நம்முடைய பேச்சுக்களையும், எல்லா விதமான சத்தங்களையும் எல்லாவற்றையும் அது ஒளிப்பதிவு செய்துவிடும். அப்படி செய்தது போல் இந்த குண்டலினியும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி செய்கிறது. நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையை பற்றி தெரியும். பின்னாடி நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியும் இதற்கு தெரியும். இருந்தாலும் அது நம்முடைய
ஆசையை தாண்டி வருவதில்லை. நம்முடைய ஒரு சுதந்திரம் உள்ளது. நமக்கு எல்லோருக்கும் கடவுளால் இணைக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் உள்ளது. அந்த சுதந்திரத்தை நாம் பயன்படுத்தும் வரை இந்த குண்டலினியானது தன்னை வெளிப்படுத்துவதில்லை. அது என்ன சுதந்திரம்? அது என்ன கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம்? உன்னை நீயே அறிந்து கொள் என்பதுதான் எல்லா மறை நூல்களிலும் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான தத்துவம். அது என்ன உன்னையை அறிந்து கொள்வது? நீங்கள் கண்களை மூடி உங்களுடைய வலதுகையை எடுத்து உங்களுடைய இடது பக்க இதய பகுதியின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் நாம் எல்லோரும் செய்வோம். நாம் அனைவரும் செய்வோம். இதை கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டு இந்த குண்டலினியானது நம்மில் உள்ளில் இருக்கும் ஒரு சக்தி. அதை நாம் அன்னையே என்று கூறலாம், தாயே என்று கூறலாம். நீங்கள் விருப்பப்பட்டீர்களானால் ஸ்ரீ மாதாஜி என்றும் கூறலாம். எதுவாகிலும் நாம் அழைக்கும் அழைப்பு ஒன்றே. அதை குண்டலினி உணர்ந்து கொள்ளும். அன்னையே, நான் யார்? அன்னையே, நான் யார்? அன்னையே, நான் யார்? மூச்சினை மிகவும் இலகுவாக வெளியேற்றுங்கள் மற்றும் உள்ளிழுங்கள். உங்கள் இதய துடிப்பினை உங்கள் வலதுகை உணரட்டும். மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த அமைதியுடன் கேளுங்கள். அன்னையே, நான் யார்? மெதுவாக கைகளை உங்களின் மடிகளின் மீது கொண்டு வாருங்கள். கண்களை திறக்கலாம். இப்பொழுது நான் யார் என்று கேட்டோமானால் இதற்கு விடையே கிடையாது. நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இந்த உடல் என்பது அது அல்ல. நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் நம்முடைய இந்த புத்தி என்று, அதுவும் அல்ல. நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் நம்முடைய மனது என்று, அதுவும் அல்ல. மனம், உடல், புத்தி இதை தாண்டிய ஒன்று. அது எதுவாக இருக்கும்? அது நம்முடைய தூய ஆத்மா. இந்த ஆத்மாவை நமக்கு உணர்த்தி தருவதற்கு ஒரு சிறிய கருவி இந்த குண்டலினியானது. இதை காணும் முன்பு நம் மற்றும் மற்ற சக்கரங்களை பற்றிய ஒரு சிறிய இதில் கண்டுகொள்வோம். நாம் மனிதனுடைய வாழ்க்கையாகப்பட்டதை நம்ம பிரித்தோமானால் நாம் தினசரி அன்றாட வேலைகளில் மூழ்குகின்றோம். எல்லோரையும் போல் வேலைக்கு செல்கின்றோம். எல்லாரையும் போல் பணம் சம்பாதிக்கின்றோம். எல்லாரையும் போல் நாம் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொண்டு பின்பு அந்த குழந்தைகளின் எதிர்காலம் பற்றியிருக்கிறது, அவர்களுக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்பதிலேயே நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடுகிறது. நாம் நமக்காக ஒன்றுமே செய்வதில்லை. அது என்ன செய்ய வேண்டும்? நாம் நமக்காக நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணரும் தருணத்தை தான் ஆங்கிலத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்வார்கள். இதையே தமிழில் நாம் ஆன்ம விழிப்புணர்வு என்று சொல்லலாம். ஆன்மா என்பது நம்முடைய ஆத்மா. இந்த ஆத்மாவை நமக்கு உணர்த்தி தருவதற்கு தேவைப்படுவது இந்த குண்டலினியை நாம் முதலில் நம்முடைய உடலில் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த குண்டலினியை நாம் முதல் முறையாக உபயோகப்படுத்தப்படும் ஒரு செயல்தான் ஆன்ம ஞானம், ஆன்ம விழிப்புணர்வு. இது எல்லாம் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் நம் கடந்த கால வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நம் எதிர்கால வாழ்க்கையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் நிகழ்காலத்தை நம்மால் அனுபவிக்க முடிவதில்லை. ஏனென்றால் கடந்த கால வாழ்க்கையில் நல்லவைகளும் நடந்திருக்கின்றோம், கெட்டவைகளும் நடந்திருக்கும். நாம் நல்லவைகளை நினைத்து சந்தோஷப்படுவதே இல்லை. எதை நாம் இழந்து விட்டோமோ அதை மட்டுமே நாம் நினைவில் வைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப நாமே துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதை ஆங்கிலத்தில் செல்ஃப் பிட்டி என்று சொல்வார்கள். நம்மை துன்பப்படுத்திக் கொண்டு அந்த துன்பத்திலிருந்து நம்மால் வெளிவர முடிவதில்லை. அந்த துயரத்தை நோக்கி நாம் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும், இதையே ஆங்கிலத்தில் மிகவும் ஒரு முற்றிய நிலையில் பார்த்தோம்னால் இது டிப்ரெஷன் என்று சொல்வார்கள். நமக்கு ஒரு மனோவியாதி மாதிரி ஒரு தன்மை வந்து விடுகின்றது. ஏனென்றால் நம்மால் கடந்த கால வாழ்க்கையை தாண்டி வர முடிவதில்லை. அந்த கடந்த கால வாழ்க்கையை தாண்டி வர வேண்டும் என்றால் இந்த தியானம் அவசியமாகிறது. எப்படி அவசியமாகிறது அதையும் நாம் காண்போம். இதன் மற்றும் ஒரு பகுதி இல்லை என்றால் மற்றும் ஒரு இது பார்த்தோமானால், ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோமானால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியது. இதையும் நாம் அநேகமாக எல்லோரும் செய்து கொண்டே இருக்கின்றோம். எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை, எதிர்காலத்தில் நாம் அப்படி இருக்க வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும், இதெல்லாம் நார்மலாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணம். அதை செயல்படுத்தும் முயற்சியும் நாம் எல்லோரும் எடுக்கிறோம். இதையும் இல்லாமல் நாம் எதிர்காலத்தை பற்றி மிகவும் அதிகமாக சிந்திக்கும் பொழுது, ஒரு வீடு வாங்கினால் நாம் திருப்தி அடைகிறோமா என்று எண்ணி பார்த்தால் இல்லை. அதை விட இன்னும் ஒரு பெரிய வீடு இருந்தால் நன்றாக இருக்கும். ஒரு கார் இருந்தால் போருமா? இல்லை. அதை விட இன்னும் ஒரு பெரிய வாகனம் நன்றாக இருக்கும். ஒரு கைபேசி இருந்தால் போருமா? இல்லை. ஒரு ஐபோன் வாங்க வேண்டும். அந்த ஐபோனிலே பல மாடல்கள் வந்து விடுகிறது. இப்படியாக எதிர்காலத்தில் நாம் சிந்தித்து அதை செயல்படுத்துவதற்கு உண்டான
ஒரு இதிலேயே நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடுக்கின்றது. அதை செயல்படுத்த முடிந்தால் சந்தோஷம், சிறிது காலமே நீடிக்கும். ஏனெனில் அதை தாண்டி மற்றும் வருது வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவே முடியாது. அது ஒரு முடிவே இல்லாத ஒரு இது நம்முடைய தேவைகள் என்பது. ஸோ இந்த தேவைகளை நோக்கியும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நம் இழந்தவைகளும் துயரங்களை பற்றியுமே நம்முடைய பெரும்பகுதியான வாழ்க்கை கழிந்து விடுகிறது. இதனால் என்ன ஆகிறது என்று பார்த்தோமானால் நம்முடைய உடல் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. ஏன் உடல் பாதிக்கப்படுகின்றது? நம் உடலில் 7 விதமான சக்கரங்கள் இருக்கின்றன. இந்த படத்தை நோக்கி நீங்கள் பார்த்தீர்களானால் நம்முடைய உட்காரும் பகுதியில் முதலில் இருப்பது மூலாதாரம், பிறகு சுவாதிஷ்டானம், நாபி, இதே பகுதியில் இருப்பது அனகத்தம் என்று சொல்வார்கள், இல்லை இதே சக்கரம் என்று சொல்லலாம். விஷுத்தி நம்முடைய தொண்டை பகுதியில் இருப்பது, நெற்றி பொட்டின் நடுவில் இருப்பது ஆக்ஞா சக்கரம் என்று சொல்வார்கள். இதையும் தாண்டி தலையின் மேல் சகஸ்ராரம். இதெல்லாம் ஒரு சக்தி மண்டலம். நம்முடைய உடலை உண்டாக்கி வைத்திருப்பது இந்த எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் இரத்தம் இவையெல்லாம் சேர்ந்தவை. இதில் நரம்பு மண்டலங்கள் மட்டும் மிகவும் சிறப்புக்குரியவை. ஏனென்றால் இந்த நரம்பு மண்டலத்தினால் நமக்கு அநேக சக்திகள் கிடைக்கின்றன. நுகரும் சக்தி, பார்க்கும் சக்தி, நம்முடைய சிந்தனை சக்தி, இதெல்லாம் நரம்பு மண்டலத்தின் மூலமாக கிடைக்கின்றது. இந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாம் நம்முடைய கை விரல்களிலும் கால் விரல்களிலும் ஒரு இடத்தில் அடைகின்றது. மூலாதார சக்கரம், இந்த முதல் சக்கரம் பார்த்தாயமானால் என்னுடைய குரல் வருகின்றதா மணி சார், வினய் சார்? சரியா, நல்லா வருது, கரெக்டா வருது. ஓகே ஓகே ஃபைன். இல்லை அன்ஸ்டேபிள் மெசேஜ் இருந்துச்சு, அதனால ஓகே ரைட். முதல் இதை பார்த்தோம்னா சக்கரம், மூலாதார சக்கரம், அது நம் கைகளின் 2 கைகளிலும் இந்த இடத்தில் முடிகின்றது. 2வது சக்கரம் சுவாதிஷ்டானம் பார்த்தோம்னால் நம்முடைய 2 விரல் கட்டை விரல்கள் முடிகிறது. இந்த மாதிரி ஒரு 7 சக்கரங்களும் ஒரு விரல் நுனிகளில் முடிகின்றன. அதாவது அந்த நரம்பு மண்டலங்கள் அந்த பர்டிகுலர் ஒரு இடத்தில் போய் அடைகின்றது. அப்படி அடையும் போது இந்த சக்தியானது, இந்த குண்டலினி சக்தியானது நம்மில் எழும்பும் போது எப்படி எழும்பும்? நாம் இதற்காக ஒரு ஸ்பெஷலாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அதை பின்வரும் இதில் காண்போம். அந்த குண்டலினி சக்தி நம்ம வெளிப்படும் போது இது ஒரு சக்கரங்களாக கடந்து நம்முடைய சுஷ்மனா நாடியில், நம்முடைய நடுப்பகுதியில் ஒரு சக்கரங்களாக கடந்து நம் தலையின் மேல் சென்றடைகின்றது. அப்படி சென்றடையும் பொழுது ஒவ்வொரு விரல் நுனிகளிலும், ஏனெனில் இதெல்லாம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை, ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி அது ஒன்றாக மேலே எழும்புகின்ற போது இந்த குண்டலினியானது தன்னுடைய சக்தியை நம் விரல் நுனிகளில் வெளிப்படுத்துகின்றது. எப்படி? நம் விரல் நுனிகளிலும் நம்முடைய கைகளிலும் ஒரு குளிர்ந்த ஒரு உணர்வு, மெல்லிய ஒரு உணர்வு, இதை ஆங்கிலத்தில் வைப்ரேஷன்ஸ் என்று சொல்வார்கள், இது வெளிப்படுத்துகின்றது. இதே ஒரு நிலையை, இப்படி ஒரு உணர்ச்சியை நம் தலையின் மேலிலும் காணலாம். ஏனெனில் நம்முடைய நரம்பு மண்டலம் எல்லாம் 1000 நரம்புகள் சென்றது ஒரு மூளை. அந்த மூளையை நோக்கி சென்றடையும் பொழுது இந்த குண்டலினி நம்முடைய மூளையினை தொடும்போது மூளையிலிருந்து நம் தலையிலிருந்தும் ஒரு காற்று போல ஒரு உணர்ச்சி வெளிப்படுகின்றது. இதனை நம் கைகளினால் உணரலாம். என்று நாம் செய்யும் போது கைகளினால் உணரலாம். அப்படி நம் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய உடலானது, நம்முடைய மனமானது முதல் முறையாக ஒரு விழிப்புணர்வை தருகின்றது, ஒரு கான்சியஸ். நாம் இதுவரை தெரியாமல் இருந்தோம், இதை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருந்தோம். நமக்குள் இதெல்லாம் என்றும் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் நமக்கு இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. இன்று அந்த விழிப்புணர்வு கிடைக்க போகும் தருணத்தில் உங்களுக்கு பார்த்தீர்களானால் இதை பற்றி நாம் உணர்ந்து கொள்ளலாம், இதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த குண்டலினியானது எங்கேயெல்லாம் சென்றடைகின்றது, இதன் உணர்ச்சிகள் என்ன, எந்த சக்கரங்களில் நம்முடைய பிளாக் இருக்கின்றது, ஒரு சிறந்த ஒரு மருத்துவரை போல நமக்கு தெரியும். இப்பொழுது பார்த்தோமானால் மூலாதார சக்கரம், முதல் சக்கரத்தை பார்த்தோம் என்றால் ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு குணா அதிசயங்கள் உண்டு. இது நம் பிறக்கும் போது நம்முடன் இருப்பது. மூலாதார சக்கரத்துக்கு குழந்தைத்தன்மை என்பார்கள். குழந்தைத்தன்மை என்பது ஒரு கள்ளம் கபடமில்லாத ஒரு குழந்தையை போல ஒரு நிலையை நமக்கு தருவது. அப்பொழுது அந்த குழந்தை ஒரு பேசும்போதோ விளையாடும் போது அது எதை பற்றியும் சிந்திப்பதே இல்லை. அந்த குழந்தை அந்த தருணத்தில் இருக்கின்றது. அது தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த தருணத்தில் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அதற்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையில் எப்பொழுதுமே இருக்கும். குழந்தையை பார்த்தானால் அந்த குழந்தையை பார்த்தாலே நமக்கும் அந்த மகிழ்ச்சி நம்மை தொற்றிக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தருவது இந்த மூலாதார சக்கரம். மற்றும் இந்த மூலாதார சக்கரத்தின் மருத்துவ பயன்களை பார்த்தோமானால் நாம் சாப்பிடும் சாப்பாட்டில் உள்ள திடக்கழிவுகளை வெளியேற்றுகின்றது. பின்னர் நமக்கு குழந்தை உண்டாக்கி தரும், அதாவது நம்முடைய குழந்தை பெருக்கத்தினை வர வேண்டும் அல்லவா, அந்த குழந்தை பெருக்கத்தினை தருவதற்கு மூலாதார சக்கரம் மிகவும் உதவியாக இருக்கின்றது. இதையும் தாண்டி இதன் மற்ற குணாதிசயங்கள் பார்த்தோம்னால் நமக்கு
வழிகளை காட்டி தருகின்றது. நாம் வழிகளை தடம் தவறவே மாட்டோம், அப்படி ஒரு நிலையை தருகின்றது. பின்னர் நல்ல ஒரு நினைவாற்றலை தரும். இதையெல்லாம் எந்த மருத்துவர்களிடம் நீங்க போனீர்களான அவர்கள் சொல்வார்கள். இதை ஆங்கிலத்திலும் மருத்துவ ரீதியிலும் அவர்கள் பிளெக்சஸ் என்று கூறுவார்கள். ஒரு சக்கரங்களையும் நம் சக்கரம் என்று கூறுவது போல் அவர்கள் பிளெக்சஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பின்வரும் வகுப்பில் இதை பற்றி அவர்கள் மிகவும் டீட்டெயிலாக சொல்வார்கள். நமக்கு இன்று அதிகமாக நேரமின்மை காரணத்தினால் ஒவ்வொரு சக்கரங்களையும் விளக்க முடியாது. ஏனென்றால் அதற்கே தனியாக ஒரு கிளாஸ் வேண்டும். ஒரு சக்கரத்தை விளக்குவதற்கு ஒரு தனி வகுப்பு வேண்டும். இரண்டாவது சக்கரம் பார்த்தோமானால் சுவாதிஷ்டானம் சக்கரம் என்பார்கள். அதன் பயன் நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகள், அதாவது வலது பகுதியில் உள்ள லிவர், கல்லீரல், பின்னர் நுரையீரல் இதை செய்கின்றது. பின் நம் சாப்பிடும் சாப்பாடுகளில் உள்ள நல்ல சக்திகளை எடுத்து ஃபேட் செல்ஸை எடுத்துக்கொண்டு அதை எரிபொருளாக்கி நம் மூளையை சென்றடைய செய்கின்றது. அப்படி செய்வதனால் நம்முடைய மூளை வளர்ச்சி அடைகின்றது. நாம் எதை காண்கிறோமோ அதை கற்றுக்கொள்கிறோம். இதற்கு சுவாதிஷ்டானம் மிகவும் இதுவானது. இந்த சுவாதிஷ்டானத்தின் மற்றும் ஒரு குணாதிசயம், மிக முக்கியமான ஒரு மருத்துவ அதிசயத்தையும் பார்த்தோமானால், நம் செயல்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய நுரையீரல்னா லிவரா, கல்லீரல் வழியாக போகின்றது. அந்த கல்லீரலின் குணத்தை பார்த்தோமானால் நம்முடைய இரத்தத்தை சுத்திகரிக்க செய்ய வேண்டும். இரத்தத்தில் உள்ள உஷ்ணத்தை அதை மாற்றி நம்முடைய இரத்தத்தை ஓரளவுக்கு குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவி செய்கின்றது. இது நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தினசரி நம்முடைய வாழ்க்கையில். எப்படி நம் சிந்தனைகள் ஒரு வரம்பு மீறிய ஒரு சிந்தனைகள் எப்பொழுதும் நமக்கு அடைய வேண்டியதை நினைத்துக் கொண்டிருக்கின்றது. மிகுதியான ஒரு கோபம், பின்னர் மிகுதியான ஒரு படபடப்பு, பின்னர் யாரிடமும் ஒத்துப்போகாத ஒரு தன்மை, நான் தான் சரி என்பது, இதை போன்ற ஒரு ஆங்கிலத்தில் இதை ஈகோ என்று கூறுவார்கள். இதில் தமிழில் நம் பார்த்தோம்னா இதை கர்வம் என்று சொல்லலாம். தன்னை பற்றிய ஒரு கர்வம், தன்னுடைய கருத்தை பற்றிய ஒரு கர்வம், தான் செய்வதுதான் சரி என்ற ஒரு மனப்பான்மை, இதையெல்லாம் நம்முடைய லிவர் பகுதியை சென்றடைந்து மிகவும் சூட்டை உண்டாக்குகின்றது. அந்த சூட்டினால் என்னாகும், நம் உடலில் எதுவும் தக்க வைத்துக் கொள்வதே இல்லை, அது வெளிப்படுத்தி விடுகின்றது. நரம்பு மண்டலத்தின் மூலமாக நம்முடைய கீழ்ப்பகுதியில் பேங்க்ரியாஸ் சென்றடைந்தால் இதனால் நமக்கு சர்க்கரை நோய் வருகின்றது, இதய படப்படப்பு இருக்கின்றது. இந்த நரம்பு பகுதியின் மூலமாக நம்முடைய இதய பகுதியை சென்றிருந்தால் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இதே மாதிரி இரத்த கொதிப்பு நோய்கள். இதற்கெல்லாம் மெயின் காரணம் நம்முடைய சிந்திக்கும் திறன் மட்டுமே. அதாவது நாம் சிந்திக்க வேண்டும், சிந்திப்பதில் தவறேதும் இல்லை. சிந்தித்தால்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். இருந்தாலும் எல்லாம் ஒரு சமநிலையில் இருக்க வேண்டும். அந்த சமநிலையை தருவது தியானம். இதையும் தாண்டி பார்த்தோமானால் நாபி சக்கரம் என்று சொல்வார்கள். நம்முடைய வயிற்று பகுதியில் இருப்பது, நம்முடைய வயிற்றை நன்றாக கவனித்துக் கொள்வது, பின்னர் நாம் சாப்பிடும் சாப்பாட்டுகளை நன்றாக ஜீரணம் செய்வது இதன் வேலை. பின்னர் நாபி சக்கரத்தின் ஒரு குணாதிசயம் பார்த்தோமானால், நாபி சக்கரத்துக்கு இவல்யூஷன் என்று ஒரு இதுவும் உண்டு. இவல்யூஷன் என்றால் நம்முடைய மற்றொரு இதை நோக்கி மற்றொரு இலக்கை அடைந்து விட்டோம் என்றால் அதன் மற்றைய மேல் நோக்கி ஒரு இலக்கை போக வேண்டும். அதை தருவது நாபி சக்கரம். இப்படி ஒவ்வொன்றாக கடந்து நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து விட்டோமானால் நமக்கு ஒரு திருப்தியை தர வேண்டும். அந்த மெயின் திருப்தியும் அமைதியும் சமாதானத்தையும் தருவது நாபி சக்கரத்தின் வேலை. பின் இதயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதயத்தில் தான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகின்றது 12 வயசு வரையிலும். அந்த 12 வயது வரையிலும் நம் குழந்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நாம் மிகுந்த மன உளைச்சலை கொடுத்தோமானால், மிகுந்த பய உணர்ச்சியை கொடுத்தோமானால் அந்த குழந்தைகளால் நன்றாக வளர முடியாது. அவர்களுக்கு உடலில் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. எதை பார்த்தாலும் ஒரு பயமும், எதை பார்த்தாலும் ஒரு கவலையும், அதெல்லாம் இருக்கும். இதை நாம் எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்றால், ஒரு தேசத்திலோ ஒரு நாட்டிலோ எப்பொழுதும் வன்முறைகளே நிறைந்திருக்குமானால், எப்பொழுதும் போர் இருந்திருக்குமானால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு குழந்தைகள் எப்பொழுதும் அவர்களுக்கு எதை பற்றியும் ஒரு பயம், தன்னை பற்றியும் ஒரு பயம், அந்த ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அது இல்லாதது. அதை நம் தியானத்தின் மூலம் சரியாக்கலாம். ஏனெனில் இந்த குண்டலினி ஒன்றாக சென்றடையும் போது, ஒரு சக்கரமாக மேலே கிளம்பும் போது நமக்குள் எந்த எல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த சக்கரத்தில் அதை நமக்கு வெளிப்படுத்தும். எப்படி நம்முடைய இந்த குளிர்ந்த உணர்ச்சியை உணர முடிகிறதோ அப்படியே நம் சக்கரங்களில் எதுவும் பாதிப்பு உண்டாகுமானால் அந்த பாதிப்பை அது சூடாக வெளிப்படுத்துகின்றது. இல்லைங்கில் ஒரு பின்னை வைத்து நம்முடைய விரல் நுனியை குத்தினால் எப்படி இருக்கும், பிரிக்கிங் சென்சேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அப்படி இருக்கும். ஸோ இதன் மெயின் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வெளிப்பாடு, நமக்கு விழிப்புணர்வை தருகின்றது. இதை எப்படி சரி செய்வது, இந்த சக்கரங்களை நாமே சரி செய்யக்கூடிய ஒரு ஞானத்தையும் தருகின்றது இந்த குண்டலினி யோகா, இந்த சஹஜ் யோகா பற்றியது.
இப்படியாக ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் உண்டு. இப்படியாக இது 7 சக்கரங்களையும் கடந்து நம் தலையின் மேல் சென்றடையும் பொழுது நம் கம்ப்ளீட் அமைதியை உணர்கிறோம், ஒரு சாந்த நிலையை உணர்கிறோம். அதையும் தாண்டி நமக்குள் என்ன நடக்கின்றது என்பதை உணர்வோம். அந்த தருணத்தில் பார்த்தீர்களானால் நம்மால் கடந்த காலத்தை பற்றி எதுவும் எந்த விதமான ஒரு சிந்தனைகளும் இருக்காது. பின் நம்முடைய எதிர்காலத்தை பற்றியும் எந்த விதமான ஒரு சிந்தனைகளும் இருக்காது. எப்பொழுது நாம் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் சிந்தனைகளை நிறுத்தி விடுவோமானால் அப்போதே நாம் நிகழ்காலத்தில் இருக்கிறோம். நிகழ்காலம் என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை. கடந்த காலம் என்பது கடந்து போய்விட்டது, முடிந்து விட்டது. அதை கவலைப்பட்டு நம்மால் ஆகப்போவது ஒன்றுமே இல்லை. அதை நம்மால் திருப்பி எடுக்கவும் முடியாது. அதே மாதிரி எதிர்காலம் பார்த்தீர்களானால் என்ன நடக்க போகும் என்பது நம்மை படைத்த இறைவன் மட்டுமே, அவருக்கு மட்டுமே தெரியும், நமக்கு தெரியாது. அதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்தோமானால் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும். நடந்துவிட்டால் சந்தோஷம், நடக்காவிட்டால் ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தினால் மனசோர்வு அடைவதும் நம்முடைய உடல் பாதிக்கப்படுவதும் நாம் தான், மற்ற யாரும் இல்லை. ஸோ இது ரெண்டுமின்றி இன்றைய பொழுது, இப்பொழுது நான் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வை நாம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நம்மால் அடுத்தவர்கள் அமைதியை உணர வேண்டும், நம்மால் அடுத்தவர்களுக்கு நம்முடைய அன்பினை வெளிப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் தருவது மட்டுமே இந்த சஹஜயோகா தியானம். இது ஒரே நாளில் எல்லாருக்கும் கிடைத்து விடாது. இதற்காக நாம் சிறிது பிரயத்தனப்பட வேண்டும். அது என்னவென்றால் தினந்தோறும் நம் வீட்டினில் காலையும் மாலையும் இருவேளை ஒரு 10 நிமிடம் நம்மால் முடிந்தவரை தியானத்தை செய்வது. இப்படி தியானம் செய்வதனால் இந்த குண்டலினியானது தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு நம்முடைய உடலின் வழியாக ஒரு சக்கரங்கள் வழியாக வந்து நம் தலையின் மேல் சென்றடையும் பொழுது நமக்கே உணரலாம் நம்ம எந்த சக்கரத்தில் எந்த ப்ராப்ளம், எந்த பிரச்சனை இருக்கின்றது, நம்ம எப்படி சரிப்படுத்திக் கொள்வது, இதையெல்லாம் நம்ம வரும் வகுப்புகளில் பார்ப்போம். இதன் முன்பு பார்த்தோம்னால் நம்முடைய இப்போ மருத்துவத்தை பற்றி ஒரு சிறிய குறிப்பை கண்டோம். பின் இந்த தியானத்தினால் நமக்கு கிடைக்க போகும் ஒரு இதை கண்டோம். இப்படி ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு குணாதிசயம் பார்த்தோம் என்றால், இப்ப நாபி சக்கரத்தில் திருப்தியை பார்த்தோம். அனாகதம் நமது இதய பக்கத்தின் அன்பும் பாதுகாப்பும், இதைதான் செக்யூரிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அன்பு நம்மால் எல்லோருக்கும் கொடுக்க முடிந்தது அன்பு மட்டுமே. நம்மிடம் உணவு இருக்குமானால் அந்த உணவு இருக்கும் வரை மட்டும்தான் நம்மால் அந்த உணவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியும். அதே போல்தான் பணமும் நம்மிடம் இருக்கும் வரைதான் நம்மால் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். அது தீர்ந்து விட்டால் நமக்கே கிடைக்காது. ஸோ அப்படி இல்லாதது அன்பு. அன்பு என்பது கட்டுப்படுத்த முடியாதது. இதுதான் திருவள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொல்கிறார்கள். அதாவது அன்கண்டிஷனல் லவ், எந்த விதமான ஒரு நிபந்தங்களும் இல்லாத ஒரு அன்பு நமக்குள். எல்லாரும் காண்பவற்றை எல்லாம் நம் அன்புடன் பார்க்க வேண்டும். அந்த அன்பானது நமக்கு அதை திருப்பி கொடுக்கும். நம் உலகத்தை நம் அன்பு செலுத்தினோமானால் அவ்வுலகம் நம்மை பார்த்து ஒரு அன்புடன் நோக்கும், நம்முடைய காரியங்களை மிகவும் அன்புடன் செய்யும். இதை நமக்கு திரும்ப கிடைப்பது நாம் செய்தால் நமக்கு அது திரும்ப கிடைக்கும். அப்படியாகப்பட்டது அன்பு. இந்த அன்பை வெளிப்படுத்தும் ஒரு தருணமும் மிகவும் நுண்ணியமானது, நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருவது. ஸோ அப்போது பார்த்தோம்னால் இப்போ தியானத்தின் நம்ம சிறிய வகுப்புகளை கடந்து ஒரு சில தினங்களை கடந்து நம்ம இந்த ஒரு சக்கரங்களும் நமக்கு அதன் பலன்களை வெளிப்படுத்தும் போது முதலில் நாம் வெளிப்படுத்துவது அன்பு. நம்முடைய பேச்சிலும் ஒரு மாற்றத்தை உணரலாம், நம்முடைய செயல்களில் ஒரு மாற்றத்தை உணரலாம். யாரையும் நம்ம புண்படுத்துவதில்லை, மனதாலும் உடலாலும் புண்படுத்த கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்கு நாமே வரும். இப்படி நமக்கு நாமே ஒரு எண்ணத்தை தருவதும் நமக்கு நாமே ஒரு ஞானத்தை தருவதும் சஹஜயோகா தியானம். ஸோ இந்த தியானத்தை நம்ம எப்படி செய்ய வேண்டும், அதை தாண்டி பார்த்தோம்னால் நம்முடைய விசுத்தியில் கூட்டு விழிப்புணர்வு என்றால் என்ன என்றால் கலெக்டிவ் கான்சியஸ் என்போம். அதை நாம் தனியாக தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்முடன் பல பேர் நம்முடன் தியானம் செய்து கொண்டிருப்பார்கள். அதை நாம் உணரலாம், நம் கைகளில் உணரலாம். நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது இந்த கூட்டு விழிப்புணர்வு. தனி ஒரு மனிதன் செய்வதை விட கூட்டாக செய்வோம்னா அதன் விளைவுகள் மிக மிகவும் நல்ல பலன்களை தரும். அதை கொடுப்பது நமக்கு விசுத்தி. மற்றும் இந்த விசுத்தி ஆகப்பட்டது நம்முடைய கண், மூக்கு, காது, பல் இந்த அவயங்களை கட்டுப்படுத்துகின்றது. இப்படியாக நம்ம ஒரு சக்கரங்களை கடக்கும் போதும் அந்த சக்கரத்தின் உள்ள உறுப்புகளையும் சரி செய்கிறது. அந்த உறுப்புகளில் ஏதேனும் பிரச்சனை இருக்குமானால் அதையும் நமக்கு உணர்த்தி தருவது இந்த சஹஜயோகா தியானத்தின் மூலமாக. இதையும் தாண்டி பார்த்தோம்னால் நம்முடைய 6வது சக்கரம் நம்முடைய நெற்றியின் பகுதியில் இருப்பது ஆக்ஞா எனப்படுவது. இங்குதான் நாம் கண்டோம் நம்முடைய இடப்பகுதியும் வலப்பகுதியும் இப்படி ஒன்றுடன் ஒன்று மாற்றி சென்று இந்த இடத்தில் இருக்குது. இது ஒன்றுமில்லை, கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் மாதிரி. நம்முடைய இடப்பகுதி என்பது நம்ம கடந்த கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் இங்கே அடைகிறது. நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் சென்று இங்கே அடைகிறது. இதை சிறிய ஒரு இது போல நாம் தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி போனோமானால் நமக்கு உடலில் மறுபடியும் ஸ்பான்டைனிட்டிஸ், மைக்ரேன் போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்.
பின்னர் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயத்தை தருவது ஆக்ஞா சக்கரத்தின் வேலை. அதை என்னவென்று பார்த்தோம்னா மன்னித்து அருள வேண்டும். நம்மால் எல்லோரையும் மன்னிக்க முடிகிறதா? நம்முடைய ஒய்ஃபையோ நம்முடைய ஹஸ்பண்டையோ மன்னிக்க முடிகிறதா? நாம் எதுவும் பேசிவிட்டோம் என்றால் அவர்களே நம்மால் மன்னிக்க விடுவதில்லை. நாம் அவர்களை எப்படி திருப்பி தாக்க வேண்டும், அவர்களை சொற்களால் எப்படி திருப்பி காயப்படுத்த வேண்டும், அப்படி என்பதெல்லாம் நம்முடைய மனம் இருக்கின்றது. ஸோ இந்த உலகத்தில் முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தோம் என்றால் என்ன, அது என்னென்ற யாரும் யாரையும் மன்னிக்க முடிவதில்லை. அதை நாம் செயல்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு இது நமக்கு தருவது இந்த மன்னித்தருளும் ஒரு குணாதிசயத்தை தருவது இந்த சகஜயோக தானத்தின் மூலமாக. இதனால் நாம் மன்னித்தோமா, மன்னிக்கிறோமா, மன்னிக்கவில்லையா என்பதால் மற்றவர்களுக்கு ஒன்றும் ஆகப்படவில்லை. ஆனால் நம்முடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு மிக சந்தோஷம் தரும் நீங்கள் மற்றவர்களை மன்னித்தீர்கள். இதையெல்லாம் நாம் செயல்படுத்தி பார்க்க வேண்டும். என்னுடைய வெறும் இந்த ஒரு லெக்சரினாலோ இல்லைங்கள் நம்ம இந்த ஒரு மணி நேர பேச்சினாலோ நம்முடைய மாற்றம் மிகவும் இதாகாது. நம்முடைய சிந்தனைகள் ஒரு மாற்றத்தை வரும். சிந்தனைகள் ஒரு மாற்றத்தை உணரலாம். அதை இந்த தியானத்தின் மூலமாக நீங்கள் உணரலாம். இதையெல்லாம் தாண்டி 7வது சக்கரம் தலையின் மேலே இருப்பது சகஸ்ராரம் என்பது இதை கம்ப்ளீட்டாக நம்ம பாடியை கம்ப்ளீட்டாக ஒருங்கிணைப்பது. எப்படி நம்முடைய உடலில் உள்ள அத்தனை அவயங்களும் அத்தனை நரம்பு மண்டலங்களும் எல்லாமாக சேர்ந்து மூளை பகுதியின் சென்றடைகின்றதோ, அப்படி சென்றடையும் போது சிறிய ப்ராப்ளம் வந்தாலும், மூளை பகுதியில் ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் உடலின் பல்வேறு இடங்களில் அது காண்பிக்கும். மூளை என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. அப்படி எல்லா விதமான சக்கரங்களும் தலையின் மேல் பின்பக்கத்திலிருந்து தொடங்கி இதுவரை வென்றிடுகின்றது. இது சகஸ்ராரம் என்பார்கள். சகஸ்ரம் என்றால் 1000 என்று பொருள் சமஸ்கிருதத்தில். 1000 நரம்பு மண்டலங்களால் இணைக்கப்பட்டுள்ளது. இது நம்முடைய குண்டலினி நம்முடைய தலையின் மேல் பகுதியை சென்றடையும் போது ஒரு தாமரை மலர் ஒரு இதழ்களாக எப்படி விரியுமோ அப்படி விரியும் ஒரு உணர்ச்சியை தரும் உங்களுக்கு. அதாகப்பட்டது நம் கடவுளினால் இந்த குண்டலினி நமக்கு கிடைத்தது. அந்த குண்டலினியை மறுமுறை நாம் எழுப்பி மற்றொரு முறை நம் கடவுளிடம் ஐக்கியமாகிறோம். கடவுளின் ஒரு படைப்பின் ஐக்கியமாகிறோம். அப்படி ஐக்கியமாக தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அமைதி அதை எதுடனும் ஒப்பிட முடியாது. மிகவும் சந்தோஷத்தை தரும். உங்கள் மனம், உடல், இந்த நம்முடைய சிந்தனைகள் இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக நின்று போகும் உங்களுக்கு. அப்படி ஒரு அமைதி நமக்குள் நடந்திருக்கும். நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு சப்தங்களை கேட்கலாம், பாட்டுகளை கேட்கலாம். அதையெல்லாம் நம் மனம் ஈடுபடாது. அதையும் தாண்டி நம் தியானத்தில் இருந்து ஈடுபட்டிருக்கும் சமயத்தில் அந்த 10 நிமிடம் 15 நிமிடம் தினந்தோறும் தியானம் செய்தோமானால் நிச்சயமாக 100% நம்முடைய உடல் ரீதியாகவும் நம்முடைய சிந்தனைகள் ரீதியாகவும் நல்ல மாற்றத்தினை நாமே உணரலாம். எப்படி நாம் உணரும் போது அதை முதலில் அதன் பலனை அனுபவிக்க போவது நம்முடைய குடும்பத்தார். அவர்கள் நினைப்பார்கள், ஓ இந்த மனிதர் கம்ப்ளீட்டாக மாறிவிட்டார், என்ன நடந்தது இவருக்கு அப்படி என்று. ஸோ இது ஒரு நல்ல மாற்றம். இப்படி ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்போது அவர்களுக்குள் ஒரு இதை உண்டாக்கும், ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்கும். இது அப்படி செய்யும்போது அவர்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு 2-3 மாதங்கள் இதை நீங்க பழகிய பின்னர் நீங்களே இந்த சக்தியை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இந்த சகஜயோகா என்ன என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். இப்படியாக இது சகஜயோகா பற்றி ஒரு சிறிய இதை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது? நம் 2 கைகளையும் நம்முடைய மடியின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். ஒரு 7 நிலைகளை செய்தோமானால் இதன் பலனை அனுபவிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய இடது நாடி என்று சொன்னோம். அந்த இடது நாடியாகப்பட்டது இதன் மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தூய ஆசைகள். பின் வலது பக்கம் பார்த்தோம்னால் நம்முடைய தூய செயல்கள். எப்பொழுது நம்முடைய தூய ஆசைகளை தூய செயல்களினால் செய்கிறோமோ அப்பொழுது இந்த குண்டலினி யாருடைய உதயமின்றி தன்னால் வருகிறது. இதை ஆங்கிலத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் என்று கூறுவார்கள். ஸோ இதனால் நாம் செய்ய போகும் காரியங்கள் எல்லாம் இடது கையை நம்முடைய மடியை வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கையினால் ஒவ்வொன்றாக செய்கிறோம். ஒன்று இது பியூர் டிசையர், இது பியூர் ஆக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஸோ இதை பின்வரும் காணொலியில் காணலாம். அந்த காணொலியை மிகவும் உற்று நோக்குங்கள். அது ஒரு 30 நிமிட காணொலி. அந்த காணொலியின் சொல்வது போல் அதை செய்து பாருங்கள். அதை நம்ம செய்யலாம் எல்லோரும். அதை செய்து முடித்தவுடன் எப்படி உணர்ந்தீர்கள் என்றும் சொல்லுங்கள். திரு வினய் சார், இன்னும் ஏதாவது கூற வேண்டி இருக்கிறதா? இல்லை நீங்கள் முடித்துவிட்டால் நீங்கள் வீடியோவினை தொடங்கலாம். இல்லை, ஆரம்பிக்கலாம். அந்த இது தமிழ் சப்டைட்டில் வரும், அதை சொல்லிடுங்க. ஓகே. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில வாக்கியத்தின் பின்னாலும் தமிழில் அதை தமிழாக்கம் செய்திருப்பார்கள். ஸோ தயவு செய்து கொஞ்சம் பொறுமையுடன் பாருங்கள். அதனால் ஒரு 30 நிமிடம் வரை நீடிக்கும். ஸோ அந்த தமிழ் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதை செய்யுங்கள். ஸோ அது செல்ஃப் அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.
There are 3 conditions which are very simple. 3 எளிய நிபந்தனைகள் உள்ளன. The first condition is that you all have to have full confidence that you will all get your self-realization tonight. உங்கள் எல்லோருக்கும் ஆத்ம விழிப்புணர்வு இன்று இரவு கிடைக்கும் என்பதில் முழு நம்பிக்கை வேண்டும். Second is you are not to feel guilty about anything whatsoever. இரண்டாவது, தாங்கள் எதை பற்றியும் குற்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. This idea of sin, please take it out of your mind. பாவங்களை பற்றிய சிந்தனைகளை மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள். This gives you a guilt which makes your left vishuddhi here, this chakra, very weak. அது உங்களுக்கு குற்ற உணர்வை தந்து உங்களுடைய இடது விசுத்தி சக்கரத்தை வலு இழக்கச் செய்கிறது. And this causes a disease called angina, spondylitis, and the lethargy of the organs. அது அஞ்சைனா, ஸ்பாண்டிலிட்டிஸ் போன்ற நோய்களும் உறுப்புகளில் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கிறது. If you have done mistakes, it's all right. After all, you are human beings, you are not God. தாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் பரவாயில்லை, தாங்களும் மனிதர்கள் தானே, கடவுள் இல்லையே. And if you have done mistakes, you should face them instead of putting them as guilt here and torturing yourself. ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதை எதிர்கொள்ளுங்கள், அதை குற்ற உணர்வாக இங்கே போட்டு உங்களை சித்திரவதை செய்யாதீர்கள். In short, forgive yourself and be very pleasantly placed towards yourself. சுருக்கமாக, உங்களை நீங்களே மன்னித்து மிக மகிழ்ச்சியாக இருங்கள். Because you are going to enter into the kingdom of God. நீங்கள் இப்பொழுது கடவுளின் ராஜ்யத்திற்குள் நுழைய போகிறீர்கள். This divine power is the ocean of forgiveness. தெய்வீக சக்தியின் மன்னிக்கும் தன்மை சமுத்திரத்தை போன்ற பெரியது. And you cannot commit any mistake that cannot be dissolved by this ocean of forgiveness. இந்த மன்னிக்கும் பெருங்கடலில் கரைக்க முடியாத எந்த வகையான ஒரு தவறையும் உங்களால் செய்ய முடியாது. The third condition is also very simple. மூன்றாவது நிபந்தனையும் மிக எளியது. Third condition is that you have to forgive everyone. மூன்றாவது நிபந்தனை, நீங்கள் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். You have to forgive in general. You don't have to think about each one of them. பொதுவாக எல்லோரையும் மன்னியுங்கள், ஒவ்வொருத்தராக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியதில்லை. Logically, whether you forgive or don't forgive, you don't do anything. பார்க்க போனால் நீங்கள் மன்னித்தாலோ மன்னிக்க இல்லை என்றாலோ நீங்கள் எதுவும் செய்வதில்லை. But if you don't forgive, then you play into wrong hands. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் தவறான கைகளில் சிக்கிக் கொள்கிறீர்கள். Those who have tortured you or troubled you are happy, and you are torturing yourself on their behalf. உங்களை சித்திரவதை அல்லது தொந்தரவு செய்தவர்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர்களின் சார்பாக உங்களை நீங்களே சுய சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். So what's the use of not forgiving? ஆகவே மன்னிக்காததின் பயன் என்ன? Moreover, the chakra which we call as the Agya chakra in the optic chiasma goes like this, constricted like this. மேலும் ஆப்டிக் சைஸ்மாவில் உள்ள ஆக்ஞா சக்ரா என்று அழைக்கப்படுவது இவ்வாறு மூடி இருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. It won't open unless and until you forgive. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அது திறக்காது. But once you forgive, it opens like this. நீங்கள் மன்னிக்கும் பொழுது அது இவ்வாறு திறக்கிறது.
You have to just say, I forgive every one of them. Don't even think of them because it's a headache. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம், நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், அவர்களை பற்றி நினைக்க கூட வேண்டாம், அது தலைவலி. These are the only 3 conditions. 3 நிபந்தனைகள் இவைகள் மட்டும்தான். If you really accept them, it will work out very fast. இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது வேகமாக நடைபெறும். You have to cooperate with me. நீங்கள் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும். Now, we have to take out our shoes. That will help us a lot because this Mother Earth sucks in our problems. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய காலணிகளை அகற்ற வேண்டும். உதவியாக இருக்கும். பூமி தாய் நம்முடைய பிரச்சனைகளை ஈர்த்து கொள்ளும். Now they have already told you about the left and right side. உங்களுக்கு இடது வலது பகுதிகளை பற்றி அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். And as there are 2 powers, we have to put both the feet little away from it. அவைகள்தான் 2 சக்திகள். நம்முடைய கால் பாதங்களை ஒன்றை ஒன்று தொடாமல் பதிக்கவும். You don't have to strain yourself. You have to be comfortable. Only thing, don't bend yourself too much or don't stretch yourself too much till I tell you. சௌகரியமாக உட்காருங்கள், குனிய வேண்டாம், இறுக்கமாக உட்கார வேண்டாம் நான் சொல்லும் வரை. You have to be very comfortable. நீங்கள் மிகவும் சௌகரியமாக இருக்க வேண்டும். You don't have to go to Himalayas for that. அதற்காக நீங்கள் இமயமலைக்கு செல்ல வேண்டாம். And you don't have to suffer. கஷ்டப்படவும் வேண்டாம். Christ has suffered for us already. கிறிஸ்து ஏற்கனவே துன்பப்பட்டு விட்டார். Just have faith in yourself. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். Don't be doubts about yourself. உங்களை நீங்களே சந்தேகப்படாதீர்கள். I assure you, you all can get your self-realization tonight. உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு இன்று இரவு கிடைக்கும். So now we'll show you how we'll nourish our own centers. You will nourish your own centers. நான் இப்போது உங்களுக்கு சக்தி மையங்களுக்கு எவ்வாறு ஊட்டம் அளிப்பது என்பதை காண்பிக்கின்றேன். Please put your left hand towards me like this. உங்களுடைய இடது கையை இதே போன்று என்னை நோக்கி வைக்கவும். This is symbolic that you want your self-realization because left side is the power of ordinary desire. நீங்களே உங்களுடைய சக்தி மையங்களுக்கு ஊட்டம் அளிப்பீர்கள். அது உங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்கான அடையாளம். ஏனெனில் இடதுபுறம் நம்மளுடைய இயல்பான ஆசைகளின் சக்தி. All of you have to do it. Those who don't want to do should go away. அனைவரும் செய்ய வேண்டும். விருப்பம் இல்லாதவர்கள் வெளியில் போகலாம். Then we have the second power, the power of action on the right hand side, with which we'll be nourishing our centers. மேலும் நம்முடன் உள்ள இரண்டாவது சக்தி செயல்பாடுகளின் சக்தி வலதுபுறம் உள்ளது. அதை பயன்படுத்தி நம்முடைய சக்தி மையங்களை ஊட்டமளிப்போம். Third is the power of Kundalini, which is the power of pure desire. மூன்றாவது சக்தி குண்டலினி, அதுதான் தூய இச்சையின் சக்தி. So all of you should have pure desire in your heart that you should all get your self-realization. ஆகவே தாங்கள் அனைவரும் உங்களுடைய இதயத்தில் இந்த ஆத்ம விழிப்புணர்வு வேண்டும் என்ற தூய விருப்பம் கொண்டிருக்க வேண்டும். Just put your left hand towards me like this, very comfortably on your lap or on your legs. உங்களுடைய இடது கையை என்னை நோக்கி இவ்வாறு நீட்டுங்கள். சௌகரியமாகவும் உங்களுடைய மடியிலோ அல்லது கால்களிலோ ஓய்வாக இது போன்று. Now with the right hand we'll be nourishing
our centers on the left hand side. இப்பொழுது வலது கையை பயன்படுத்தி இடது பக்கம் உள்ள சக்தி மையங்களுக்கு ஊட்டமளிப்போம். First we do it, we show you, and then we close our eyes and the process will start. எவ்வாறு செய்வது என்பதை நான் காண்பிக்கின்றேன். அதன் பிறகு கண்களை மூடி முழுமையான செயல்முறை தொடங்கும். Please put your right hand on your heart. தயவு செய்து உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். This is the center where the spirit resides. இந்த சக்தி மையத்தில் தான் ஆத்மா இருக்கிறது. If you become the spirit, in the light of the spirit, you become your guide, your master. நீங்கள் ஆத்மாவாக மாறும் பொழுது ஆத்மா உங்களுடைய வழிகாட்டியாகவும் குருவாகவும் மாறுகிறது. Then you put your hand on the upper portion of your abdomen on the left hand side. பிறகு உங்களுடைய வலது கையை இடதுபுறம் உள்ள வயிற்றுக்கு மேற்பகுதியில் வைக்கவும். This is the center of your mastery. ஆதிக்கத்திற்கான சக்தி மையம் இதுதான். This is being created by great prophets. இது மகான்களால் உருவாக்கப்பட்டது. We have to just enlighten it. நாம் அவைகளுக்கு ஒளியூட்ட வேண்டும். Now, please take your right hand in the low portion of your abdomen on the left hand side. இப்பொழுது உங்களுடைய வலது கையை இடது பகுதியில் வயிற்றுக்கு கீழ்ப்புறம் வைக்கவும். This is the center for pure divine knowledge. இதுதான் தெய்வீக அறிவின் சக்தி மையம். Again, we raise our hand in the upper portion of our abdomen. மீண்டும் நம்முடைய வலது கையை வயிற்றுக்கு மேற்புறம் கொண்டு செல்வோம். Then we raise our right hand on our heart. அதன் பிறகு வலது கையை இதயத்தின் மேல் வைப்போம். Now we raise our right hand in the corner of our neck and our shoulder and turn our head to our right. இப்பொழுது வலது கையை கழுத்தும் தோள்பட்டையும் சேரும் இடத்தில் வைத்துக்கொண்டு தலையை வலதுபுறமாக திருப்பவும். This is the center as I told you. இந்த சக்தி மையம்தான் நான் சொன்னது போல. I told you this center it gets in trouble when you feel guilty. நீங்கள் குற்ற உணர்வோடு இருக்கும் பொழுது பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறது. Now, please take your right hand on top of your forehead across and put down your head. இப்பொழுது உங்களுடைய வலது கையை நெற்றி பகுதியில் நேராக வைத்துக் கொள்ளவும், தலையை சற்று தாழ்த்தவும். This is the center where you have to forgive others. இந்த சக்தி மையத்தில் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். Now please take your right hand back side of your head and push back your head. உங்களுடைய வலது கையை தலைக்கு பின்புறம் வைத்து தலையை மேல் நோக்கி பார்க்கவும். Here, without feeling guilty, without counting your mistakes, just for your satisfaction, you have to ask forgiveness from the all-pervading divine power. இங்கே குற்ற உணர்வு இல்லாமல், உங்களுடைய தவறுகளை எண்ணாமல், உங்களுடைய திருப்திக்காக எல்லாம் அல்ல இறை சக்தியிடம் மன்னிப்பு கேட்கவும். Now, the last center, which is important. இப்பொழுது கடைசி சக்தி மையம் மிகவும் முக்கியமானது. Please stretch your palm தயவு செய்து உள்ளங்கையை and put the center of your palm on top of the fontanelle bone area, which was the soft bone in your childhood. விரித்து அதன் மைய பகுதியை உச்சந்தலையில் வைக்கவும். அந்த இடம்தான் குழந்தை பருவத்தில் மெலிதாக இருந்தது. Now, very important is to push back your fingers. There's a good pressure. There should be a good pressure on your scalp. மிக முக்கியமாக விரல்களை நன்கு விரித்து அழுத்தம் கொடுப்பது அவசியம். Now, please put down your head. தயவு செய்து தலையை கீழ் நோக்கி சாய்க்கவும். Here now, you have to move your scalp
7 times clockwise. இப்பொழுது தலையின் மேற்புறம் உள்ள தசையை வலப்புறமாக 7 முறை சுழற்றவும். That's all we have to do. இவைகள் தான் நாம் செய்ய வேண்டியவை. Now you have to close your eyes. இப்பொழுது கண்களை மூடுங்கள். And till I tell you, please don't open your eyes. நான் சொல்லும் வரை தயவு செய்து கண்களை திறக்காதீர்கள். Both the feet away from each other. இரு கால்களையும் தனித்தனியாக ஊன்றி வைக்கவும். Now please take out your spectacles. தயவு செய்து உங்களுடைய கண்ணாடிகளை கழற்றி வைக்கவும். Put your right hand on your heart. உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். It's terrible. Such heat I'm absorbing from all of them. Terrible heat they have. All right, doesn't matter. Please put your right hand on your heart. உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். Here now you have to ask me a very fundamental question. இப்பொழுது நீங்கள் என்னை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். 3 times. 3 முறை. Mother, am I the spirit? தாயே, நான் ஆத்மாவா? You can call me mother or Sri Mataji. நீங்கள் என்னை அம்மா என்றோ ஸ்ரீ மாதாஜி என்றோ அழைக்கலாம். I have already told you that if you become the spirit, you become your own master. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நீங்கள் ஆத்மாவாக மாறும்பொழுது நீங்கள் உங்களுக்கு குரு ஆகிறீர்கள். So now please take your hand, the upper portion of your abdomen on the left hand side. தயவு செய்து உங்களுடைய வலது கையை இடது வயிற்று பகுதியின் மேற்புறமாக வைக்கவும். Here, you have to say again another question. இங்கு மீண்டும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். 3 times, please ask, Mother, am I my own master? 3 முறை கேட்கவும். தாயே, நான் எனது குருவா? தாயே, நான் எனது குருவா? தாயே, நான் எனது குருவா? I've already told you that I respect your freedom. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நான் உங்களுடைய சுதந்திரத்தை மதிக்கிறேன் என்று. And I cannot force pure knowledge on you. மேலும் ஞானத்தை நான் உங்களுள் திணிக்க முடியாது. You have to ask for. நீங்கள் தான் கேட்க வேண்டும். So please take your right hand in the lower portion of your abdomen on the left hand side and press it hard. எனவே உங்களுடைய வலது கையை இடதுபுறம் வயிற்று பகுதியில் கீழ்ப்புறமாக சற்று அழுத்தி பிடிக்கவும். Here you have to ask 6 times because this center has got 6 petals. இங்கே 6 முறை கேட்க வேண்டும்.
ஏனெனில் இந்த சக்தி மையத்திற்கு 6 இதழ்கள் உள்ளன. Please say, Mother, give me pure knowledge. Please, Mother, give me pure knowledge 6 times. தயவு செய்து கேளுங்கள். தாயே, எனக்கு தூய அறிவை தாருங்கள். தயவு செய்து தாயே, எனக்கு தூய அறிவை தாருங்கள் 6 முறை. As soon as you ask for pure knowledge, your Kundalini starts moving upward. தூய அறிவை கேட்ட மாத்திரத்தில் குண்டலினி சக்தி மேல் நோக்கி நகருகிறது. So now, we have to nourish our higher centers so that Kundalini can pass easily through them. குண்டலினி சக்தி மேல் நோக்கி நகர ஏதுவாக நாம் மேலே இருக்கும் சக்தி மையங்களுக்கு ஊட்டமளிப்போம். It has to be nourished with our self-confidence. முழு நம்பிக்கையோடு ஊட்டமளிக்க வேண்டும். So now please take your right hand in the upper portion of your abdomen. இப்பொழுது வலது கையை வயிற்றுக்கு மேற்புறம் வைக்கவும். And here you have to say with full confidence 10 times, Mother, I am my own master. Please say 10 times. இங்கே நீங்கள் முழு நம்பிக்கையோடு 10 முறை தாயே நானே எனது குரு தயவு செய்து 10 முறை கூறவும். I have already told you that you are not this body, this mind, this ego, these conditionings, but you are pure spirit. நான் ஏற்கனவே கூறியது போல் நீங்கள் இந்த உடலோ மனமோ அகங்காரமோ மமகாரமோ இல்லை, நீங்கள் ஒரு தூய ஆன்மா. So now please raise your right hand on your heart. அதனால் இப்பொழுது தயவு செய்து உங்களுடைய வலது கையை இதயத்தின் மேல் வைக்கவும். And here, with full confidence, say 12 times, Mother, I am the pure spirit. இங்கே முழு நம்பிக்கையோடு 12 முறை தாயே நான் தூய ஆத்மா என்று கூறவும். The all-pervading divine power is the ocean of divine knowledge. எல்லாம் அல்ல இறை சக்தி பெருங்கடலை போன்ற தெய்வீக அறிவுடையது. It is the ocean of compassion and bliss. அதுதான் சமுத்திரத்தை போன்ற அன்பும் ஆனந்தமும். But above all, it is the ocean of forgiveness. இவைகளுக்கு மேலாக கடல் அளவுக்கு மன்னிக்கும் தன்மையுடையது. So whatever mistake you have committed can be easily dissolved by this ocean of forgiveness. எனவே தாங்கள் எப்பேற்பட்ட தவறு செய்திருந்தாலும் இந்த மன்னிக்கும் பெருங்கடலில் எளிதாக கரைக்க முடியும். So now please raise your hand on to the corner of between your neck and your shoulder and turn your head to your right. உங்களுடைய வலது கையை இடப்புறமாக உள்ள தோள்பட்டையும் கழுத்தும் சேரும் இடத்தில் வைத்து தலையை வலதுபுறமாக திருப்பவும். Here now with full confidence, please say 16 times, Mother, I am not guilty at all. இங்கே முழு நம்பிக்கையோடு தயவு செய்து 16 முறை சொல்லவும், தாயே நான் குற்ற உணர்வோடு இல்லை. Please turn your head to your right. தயவு செய்து தலையை வலதுபுறம் திருப்பவும். Now, I've already told you whether you forgive or don't forgive, you don't do anything. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நீங்கள் மன்னித்தாலோ இல்லை என்றாலோ நீங்கள் எதுவும் செய்வதில்லை. But you torture yourself and play into wrong hands. ஆனால்
உங்களை நீங்கள் சித்திரவதை செய்து தவறான கைகளில் மாட்டிக்கொள்கிறீர்கள். Please take your right hand on top of your forehead and put down your head. செய்து உங்களுடைய வலது கையை நெற்றியின் மேற்பகுதியில் வைத்து தலையை சற்று தாழ்த்தவும். Here you have to forgive everyone in general. Not how many times, but from your heart. இங்கே நீங்கள் அனைவரையும் பொதுவாக மன்னிக்கவும். எத்தனை முறை என்பதில்லை, ஆனால் இதயத்திலிருந்து. If you do not forgive, then you will also miss your self-realization, because Kundalini cannot pass through the constricted Agya Chakra. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வை இழந்து விடுவீர்கள். ஏனெனில் குண்டலினி கடினமான இந்த ஆக்னிய சக்கரத்தை கடந்து செல்ல முடியாது. Now please take back your hand on the back side of your head and put it up as far as possible. இப்பொழுது தயவு செய்து வலது கையை தலையின் பின்புறம் எடுத்துச் சென்று தலையை முடிந்த வரை பின்னோக்கி சாய்க்கவும். Here, without feeling guilty, without counting your mistakes, for your satisfaction, you have to say, "O Divine Power, please forgive me if I have done any mistakes." இங்கே குற்ற உணர்வோடு இல்லாமல் தவறுகளை எண்ணாமல் உங்களுடைய முழு திருப்திக்காக, கடவுளே என்னை மன்னியுங்கள், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால். Now, this has to be said from your heart, not how many times. இதை இதயபூர்வமாக சொல்ல வேண்டும், எத்தனை முறை என்பதல்ல. Now please stretch your palm fully. இப்பொழுது வலது உள்ளங்கையை முழுவதுமாக விரிக்கவும். And put the center of your palm on top of the fontanelle bone area. வலது உள்ளங்கையின் மைய பகுதியை உச்சந்தலையில் வைக்கவும். விரல்களை Push back your fingers. Why are you not doing, madam? நன்றாக விரிக்கவும். Why is she not doing it? This lady. To listen only. Huh? She only wants to listen. Then let her go. She should go. Alright, now put your right hand on your fontanelle bone area. இப்பொழுது வலது உள்ளங்கையை தலையின் உச்சியில் வைத்து And please put down your head. தலையை சற்று தாழ்த்தி கொள்ளவும். Here now, you have to move your scalp 7 times clockwise. But here again, I cannot force self-realization on you. இப்பொழுது நீங்கள் தலையின் மேற்புறம் உள்ள தசையை 7 முறை வல சுழியாக சுற்றவும். மீண்டும் நான் ஆத்ம விழிப்புணர்வை உங்களுக்குள் புகுத்த முடியாது. You have to ask for your self-realization. நீங்கள் தான் ஆத்ம விழிப்புணர்வை கேட்க வேண்டும். So while moving your scalp 7 times, you should just say, Mother, please give me my self-realization. ஆகவே தலை தசையை 7 முறை சுற்றும் பொழுது, தாயே எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தாருங்கள்.
7 times, please. 7 முறை. Recline. Now please take down your hands. இப்பொழுது தயவு செய்து இரு கைகளையும் கீழே கொண்டு வாருங்கள். Put both the hands like this towards me. Strecken Sie beide Hände mir entgegen. Open your eyes. இரு கைகளும் என்னை நோக்கி இதே போன்று நீட்டுங்கள். Watch me. Watch me without thinking. You can do it. கண்களை திறங்கள், என்னை பாருங்கள், எண்ணங்கள் இல்லாமல் பாருங்கள், உங்களால் முடியும். Now, please put right hand towards me. இப்பொழுது வலது கையை என்னை நோக்கி நீட்டுங்கள். And put down your head and see with your left hand if there is a cool or a warm breeze coming out of your head. தலையை சற்று தாழ்த்தி உங்களுடைய இடது கைகளால் குளிர்ந்த அல்லது சூடான காற்று தலையிலிருந்து வருகிறதா என்பதை பாருங்கள். You shouldn't put your hand on top of your head, உங்களுடைய கையை தலை மீது வைக்க கூடாது. but away from it. தலையை விட்டு விலகி மேற்புறமாக வைக்கவும். Now, please put your left hand towards me. தயவு செய்து உங்களுடைய இடது கையை என்னை நோக்கி வைக்கவும். And now bend your head and see with your right hand if there's a cool or a hot breeze coming out of your fontanelle bone area. தலையை சற்று தாழ்த்தி இப்பொழுது உங்களுடைய வலது கைகளால் குளிர்ந்த அல்லது சூடான காற்று வருகிறதா என்பதை பாருங்கள். Now, please put your right hand towards me again. And with the left hand you can see it again. இப்பொழுது தயவு செய்து வலது கையை என் நோக்கி வைத்து இடது கையால் திரும்பவும் பாருங்கள். Now, raise both your hands towards the sky. இப்பொழுது இரு கைகளும் வான் நோக்கி உயர்த்தி And ask a question. இந்த கேள்வியை கேளுங்கள். One of these 3 questions, any one of them 3 times. இதில் ஏதாவது ஒரு கேள்வியை ஏதாவது ஒன்றை 3 முறை Push back your head and ask the question, Mother, is this the cool breeze of the Holy Ghost? தலையை பின்னோக்கி சாய்த்துக் கொள்ளவும் கேள்விகளை கேளுங்கள். தாயே, இதுதான் எல்லாம் அல்ல இறைவனின் அன்பு சக்தியா? Or ask the question 3 times, Mother, is this the all-pervading power of divine love? Or ask the question 3 times, Mother, is this the Parama Chaitanya? அல்லது 3 முறை, தாயே, இதுதான் பரம சைத்தன்யமா? Just take down your hands. கைகளை கீழே வையுங்கள். All those who have felt cool breeze or hot breeze from their fontanelle bone area or on their fingertips or on their palms, please raise both your hands. குளிர்ந்த அல்லது சூடான உணர்வை உச்சந்தலையிலோ உள்ளங்கைகளிலோ விரல் நுனிகளிலோ உணர்ந்தவர்கள் இரு கைகளையும் தூக்கவும். The whole of Austria, may God bless you. May God bless you. முழுமையான ஆஸ்திரேலியாவை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். I bow to you all. You have now started your saintly life. வியன்னா
உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குகிறேன். நீங்கள் இப்பொழுது புனிதமான வாழ்க்கையை தொடங்கியுள்ளீர்கள். Respect your self-realization. உங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வுக்கு மரியாதை செலுத்துங்கள். Sahaja Yoga is a collective happening. சஹஜ யோகா கூட்டாக நடக்கும் ஒரு விஷயம். You cannot do it individually. நீங்கள் அதை தனியாக செய்ய முடியாது. Of course, at home you can meditate, but you have to come to collective. நீங்கள் வீட்டிலே தியானம் செய்யலாம், ஆனால் எங்களுடைய கூட்டு தியான வகுப்புகளுக்கு நீங்கள் வந்தால்தான் உங்களுடைய வளர்ச்சி மேம்படும். Like this figure, if it is sick, the whole body runs for the help of this. In the same way, now you have become the whole. இதோ இந்த விரலை போன்று இது சரியில்லை என்றால் முழு உடலும் அதற்கு உதவி செய்ய ஓடி வருகின்றது. The microcosm has become the macrocosm. நுண்ணுயிர் பேருயிராக மாற வேண்டும். You will have so many blessings and so many miracles that you may not believe them even. உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களும் நம்ப முடியாத சில அதிசயங்களும் நடக்கலாம். And you'll be amazed how fantastically you are so glorious. எவ்வாறு வியக்கும் வண்ணம் தாங்கள் பிரகாசமாக மாறியுள்ளீர்கள் என்பதை கண்டு நீங்கள் ஆச்சரியம் அடைவீர்கள். But you must learn how to use this power. நீங்கள் கண்டிப்பாக இந்த சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்று அறிந்து கொள்ள வேண்டும். You will hardly take a month to master it. முழுமையாக தெரிந்து கொள்ள ஒரு மாதத்திற்கு குறைவாக தான் ஆகும். You don't have to pay for this at all. இதற்காக நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. No one is going to pay for it. Only thing, you have to give little time for your self-realization. யாரும் கட்டணம் செலுத்த போவதில்லை. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த ஆத்ம விழிப்புணர்வுக்காக சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும். May God bless you. கடவுள் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். பிரகாஷ் சார், நாங்கள் ஒரு 1 minute மியூசிக்கோட மெடிடேஷன் பண்ணலாம், சொல்லிடுங்க. முதல் முறையாக வந்தவர்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய இரு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடத்தில் நம் ஒரு சிறிய ஒரு இசையொலியுடன் தியானம் செய்யலாம். மியூசிக் நீங்க தானே போடுறீங்க வினய் சார்? நான் தான் போடுறேன். 1 minute. ஓகே.
பிரகாஷ் சார், நாங்க கண்டினியூ பண்ணலாம். நீங்க வீட்டுல மெடிடேட் பண்றது எப்படி, மற்றது பந்தன் போடுறது, நீங்க நீங்க எதுன்னு சொல்லுங்க, நான் அதுபடி பண்ணேன். ஓகே. ஸோ இதில் முதல் முறையாக வந்தவர்கள் மட்டும், முகநூலில் இருப்பவர்களும், நம்முடைய ஜூம் செயலியில் இருப்பவர்களும் எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு இப்ப கேட்கலாமா? முதல் முறையாக இணைந்தவர்கள் மட்டும். குருநாதன் ஃபேமிலி முதல் முறையா வந்திருக்கீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்கம்மா. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இன்னைக்கு பண்ண போது? ராதா பாலகிருஷ்ணன், நீங்க முதல்ல இருந்து இருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கம்மா. இன்னைக்கு செஷன் அமைதியா இருந்ததுங்க. ரெண்டு கையிலயும் ஏதான உணர்ச்சி இருந்துச்சா? ஒரு ஒரு குழு எப்படி ஃபீல் பண்ணீங்க ரெண்டு கைகளிலும்? ரெண்டு கையில நல்லா இது சக்தி, ஒரு சக்தி மாதிரி நல்லா வருது, ஒரு பவர் நல்லா இருக்குது. வெரி குட். கொஞ்சம் நல்ல அமைதியான ஒரு இதுவா இருந்துச்சா உங்களுக்கு இந்த 1 மணி நேரமும்? நல்லா சாந்தம், நல்லா இருக்கு. ஓகே. அதை என்ஜாய் பண்ணீங்களா? அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருக்குது. ஓகே. அதே மாதிரி உங்க தலைக்கு மேல எப்படி ஃபீல் பண்ணீங்க, அது சொல்ல முடியுமா? ஸ்ரீ மாதாஜி காமிச்சாங்கல்ல அந்த வீடியோல, நம்ம தலைக்கு மேல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு குளிர்ச்சியான ஒரு இதுவோ இல்ல ஒரு 2 கந்தகத்தை வச்சானா ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு பவர் சக்தி, ஒரு சக்தி பவர், அந்த லேஸ் அந்த அப்படி இழுக்கிற மாதிரி, கை இழுக்கிற மாதிரி. கரெக்ட் கரெக்ட். ரொம்ப சந்தோஷம். நல்ல நல்ல ஒரு இது ஒரு இது நல்ல தருணம் அது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி முதல் முறையாக கிடைக்காது. நீங்க உண்மையிலேயே நீங்க 2 பேரும் நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இது மேல மேல உங்களுக்கு ஸ்ரீ மாதாஜியோட அருளும் அன்பும் இன்னும் கிடைக்கட்டும். இதுல இன்னும் ஒரு முக்கியமான இது பாத்தீங்கன்னாக்கமா, பிரகாஷ் உங்க வீடியோவை ஆன் பண்ணுங்க 1 மினிட். ஓகே ஓகே ஓகே. குருநாதத்தையும் கேளுங்க. அவர் அப்ப அன்மியூட் பண்ணிட்டு பின்னி மியூட் பண்ணிருக்காரு. யார்? குருநாத் சொல்லிட்டாங்க. ஆமா சொல்லிட்டாரா? குருநாத் சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்களும் ராதாவும் சொல்லிட்டாங்க. ஆமா. ஸோ இதுல ஒரு முக்கியமான இது பாத்தீங்கன்னாக்க, நம்ம வீட்டுல டெய்லி தினசரி தியானம் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் காலையிலும், ஆமா ஒரு 10 நிமிஷம் இரவு படுக்க போக முன்பு முடிஞ்சாக்க அது 2 பண்ணீங்கன்னாக்க இந்த சக்தி குறையாம இருக்கும். எப்படி நம்ம ஒரு மொபைல்ல நம்ம ஒரு பேட்டரி சார்ஜ் பண்றோம் பாத்தீங்களாக்க, அது நம்ம சார்ஜே பண்ணாம இருந்துச்சுனாக்க அது பவர் இறங்கிட்டே வந்துடும். அப்புறம் நம்மளால அதால உபயோகப்படுத்த முடியாது. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இந்த குண்டலினி சக்தியும். ஸோ இது நம்ம எப்பவும் உபயோகத்துல வச்சுக்கணும் அப்படின்னாக்க, அதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கறது, அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கறது நம்மளோட தியானம் தான். இது காலங்காலையில எழுந்த உடனே நீங்க பல் விளக்கிட்டு இதுக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் மற்றபடி எந்த விதமான ஒரு நிபந்தனைகளும் இல்லை. அதை ஸ்ரீ மாதாஜி சொன்னாங்க, எந்த நிபந்தனைகளும் இல்லாம நம்ம பண்ணலாம். அது காலையில தூங்க எழுந்த உடனே ஒரு உங்க வீட்டுல ஒரு இந்த ரூம் இருந்து பிரார்த்தனை ரூம் இருந்துச்சுன்னா எங்க இருக்கிற இடத்துல நீங்க உட்காந்துக்கலாம். நார்மலா உட்காந்துங்க. முடிஞ்சா ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. முதல்ல விளக்கேற்றி வச்சுட்டு 2 கண்ணையும் மூடிட்டு கை 2ஐயும் உங்க மடி மேல வச்சுங்க. 2 கையை இப்படி மலர்ந்து வச்சுக்கணும். கண்ணை மூடிட்டு உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்குள்ளேயே நீங்க கவனத்தை கொண்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ இதே ஃபீலிங் டெய்லியே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது டெய்லியே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கையில ஒரு சக்தி ஃபீல் பண்ணீங்க இல்லையா, இதே மாதிரி கையிலையும் கிடைக்கும், தலைக்கு மேலேயும் கொடுக்கும். நீங்க அதே மாதிரி என்ன பண்ணணும், தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ளமா இந்த வலது கையை வச்சுக்கிட்டு கீழேந்து அப்படி எடுத்துட்டு 3 முறை தலைக்கு மேல விடுங்க. அப்படி விடும்போது இந்த குண்டலினி சக்தியை உங்க கைகளில் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இந்த குண்டலினின்றது நம்ம நினைச்ச மாத்திரத்துல உங்களுக்கு அதோட ஒரு அதை உங்களுக்கு திருப்பி காட்டும். அதை நம்ம பார்த்தோம். அது 3 வாட்டி இந்த மாதிரி விட்டுட்டு கண்ணையும் மூடிட்டு 2 கையும் வச்சுட்டு இப்படி இருங்க. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்கன்னாக்க இதுல உங்களுக்கு தியானத்துல ஒரு முழுமையான ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு இன்னைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆனந்தம், அமைதி, அது 2 கிடைக்கும். இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வரும் வகுப்புகளில் அதெல்லாம் தவறாம அட்டெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒண்ணு நம்ம தனியாக வீட்டுல செய்வது, இன்னொன்னு கூட்டு முயற்சி. சகஜயோகான்றது ஒரு கூட்டு முயற்சி தானே, அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த கூட்டு முயற்சியிலையும் கூட்டு விழிப்புணர்வுலையும் நம்ம இருக்கணும். அப்படின்னாக்க இந்த வாரத்துல நடக்கிற கிளாஸ் வகுப்புகள்ல நீங்க ஜூம் மூலமாக இணையலாம். அப்படி சொன்னீங்கன்னாக்க அவங்க எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி நமக்குள்ள இந்த சக்தி ஏற்படுறது, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. வினய் சார், நீங்க அந்த வீடியோ போடுறீங்களா, எப்படி இது பண்றதுன்றது? சரி போடுறேன் சார். 1 மினிட்.
ஓகே, இந்த ஒரு வீடியோ மட்டும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும். இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது வந்து வரும் வகுப்புகளில் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நாங்க சொல்றோம். இப்போ அது எவ்வளவு மினிட் இருக்கும் சார் அந்த வீடியோ? ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஃபீட்பேக் வந்திருக்கு. மணிமாறன் அவர் சொல்லியிருக்கார், மனதுக்குள் அமைதியான ஒரு நிலையை உணர்ந்தேன், நன்றி. மேலும் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கும் அன்பர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து காமெண்ட் வழியாக அனுப்புங்கள், நாங்கள் பதில் அளிக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அந்த தியானம் வீட்டில் ஆரம்பிப்பது எப்படி என்னும் வீடியோ போட போகின்றோம், அதை பாருங்கள். அது எவ்வளவு டைம் இருக்கும் அதை சொல்றீங்களா? ஒரு 1.5 minutes. 1.5 minutes. ஓகே. ஒரு 1.5 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு காணொளி, அதை கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்தியை நம்ம எப்படி எழுப்பிக்கிறது உடம்புல, நம்மளுடைய கைகளை யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி இந்த சக்தியை எழுப்பிக்கிறது, எப்படி நமக்குள்ள ஒரு கவச்சம் கொடுக்கறது அப்படின்றத சொல்லி கொடுக்க போறாங்க. அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. முடிஞ்ச வரை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நாங்க சொல்றோம். அதை பார்க்குறேன் போட்டு காட்டுறேன். Like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, tuck your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back. Another. Third one has 3 times you have to tighten. Again do it. Very simple. Everybody can do it. 1, 2, 3. Now you see, you'll feel it more. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இது பாத்தீங்கன்னாக்க நம்முடைய இந்த குண்டலினி சக்தியை நம்ம உடம்புல எப்படி எழுப்புறது அப்படின்னு வந்து நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நம்ம வலதுகையை இடதுகையை வந்து ஸ்டாட்டிக்கா வச்சுக்கணும். வலதுகையால் நம்ம சுத்துறோம். எனக்கு வலதுகை தான் நம்முடைய செயல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒன்னொன்னா எடுத்துட்டு முதல் முறையாக போடும்போது தலையின் மேல இப்படி ஒரு 2 சுத்து சுத்திட்டு ஒரு முடிச்சு போட்டீங்கன்னா இது இடதுகை. உங்க குண்டலினியை இடது பக்கமா எடுத்துட்டு போய் நம்ம சஹஸ்ராரத்தில் நிறுத்தணும். இந்த தியானம் என்பதே நம்ம இந்த குண்டலினியை நம்முடைய கீழ்ப்பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்டு தலையின் மேல் வைப்பதுதான் தியானம் என்பது. ஸோ அதற்கு இது ஒரு சிறிய கருவியாக உபயோகப்படுத்திக்கிறோம், இந்த பந்தன் என்று சொல்வார்கள். 2வது முறையும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி வலதுகையை நல்லா கட்டிட்டு 1, 2 இது நம் வலது பக்கம் உள்ள குண்டலினியை எழுப்பிக் கொண்டு எல்லா சக்கரங்களையும் சென்று சகசாரத்தை அடைவது. 3ஆம் முறையாக இதே மாதிரி நடுப்பகுதியில் சுஷும்னா நடுக்கி செய்வது 1, 2, 3. அதே மாதிரி நம்ம உடம்புல பாத்தீங்கன்னாக்க 7 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 7 சக்கரத்துக்கும் ஒரு சக்கரத்துக்கும் இடது பக்கம், வலது பக்கம், நடு பக்கம் இருக்கு. இந்த இடதையும் வலதையும் சமன் செய்வதுதான் இந்த கவச்சமிடுவது என்பது. கவச்சமிடுவது என்பது பார்த்தோம்னாக்க நம்ம இடதுகையை இப்படி வச்சுக்கிட்டு உள்ளமா வலதுகையால தலைக்கு மேல எடுத்துட்டு போய் வலது பக்கம் விடுது. திருப்பி அதே மாதிரி வலது பக்கத்துல இருந்து எடுத்துட்டு தலைக்கு மேல கொண்டு போய் இடது பக்கம் விடுது. இது வந்து ஒரு செட்டு. 2 வாட்டி பண்றது ஒரு செட்டு. இந்த மாதிரி 7 செட் செய்வோம். ஏன்னாக்க நமக்குள்ள 7 சக்கரங்கள் இருக்கு.
அந்த எல்லா சக்கரத்துக்கும் ஒரு ஒரு கவச்சம் இடுறது. இப்படி கவச்சம் இடும்போது பாத்தீங்கன்னாக்க நமக்குள்ள இந்த வைப்ரேஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, அது ஒரு நுண் அதிர்வு. அந்த நுண் அதிர்வு வந்து ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படுகிறது. இதை வந்து நம்ம மெடிக்கல்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த இசிஜி அந்த இது மாதிரி இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து இணைச்சு காட்டியிருக்காங்க இது எப்படி ஒன்றுடன் ஒன்று இணைக்கிறது. அப்படி இணையும் போது நமக்கு உடம்புல வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. எப்படி சூரியன்ல இருந்து அந்த பிற ஊதா கதிர்கள்லாம் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஓசோன் லேயர் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லேயர் நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருந்து வெளிப்படுறது. ஸோ அது நம்மளை வந்து எல்லா விதமான எதிர்மறை சக்திகள்ல இருந்தும் பாதுகாக்குது. எதிர்மறை சக்தி அப்படின்னாக்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜிலே நம்மளை பாதுகாக்கிறது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தவும் செய்யுது. ஸோ இதுக்கு தான் இந்த பந்தன் கவச்சம்னா. இது முதல் முறையா நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து புரியலைனாலும் இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதை வந்து நம்ம திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுப்போம். ஒரு வகுப்புலையும் வந்து எப்படி பந்தன் போடுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஷார்ட்டா இது பண்ணதுக்கு. உங்களுடைய வருகைக்கு நன்றி அண்ட் நேரம் ஒதுக்கியதற்கு மிக மிக நன்றி. தொடர்ந்து வாருங்கள். நீங்கள் ஆனந்தம் அடைய வேண்டும் என்பது மட்டுமே ஒரு குறிக்கோள். இதற்கு கட்டணம் எதுவும் இல்லை. நாங்கள் சொன்னது போல் உங்களுக்கு எதுவும் இப்ப சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் தாராளமாக தயவு செய்து உங்களுடைய மைக்கை அன்மியூட் செய்து கேட்கலாம். நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் இந்த சஹஜயோகாவை பற்றி தொடர்ந்து செய்பவர்கள், பல வருடங்களாக செய்பவர்களும் இதில் இருக்கிறார்கள். சந்தேகம் எதுமாய் நீங்கள் கேளுங்கள், தயவு செய்து கேட்கலாம். நன்றி, வணக்கம். பிரகாஷ் சார், நாங்க அந்த கண்டினியூங் கிளாஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு வாட்டி அந்த பவர் பாயிண்ட் போட்டுறேன். ஓகே, இது என்னைக்கெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் இது பண்றாங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க. எல்லாமே இந்திய நேரப்படி, இந்தியா இலங்கை ஒரே நேரம் தான் வந்து. अटैचमेंट हो गई या कुछ ना करने से अटैचमेंट हो गई, आप समझ जाओ आप गलत रहे। अब और कोई पॉइंट कोई रह गया है कि क्यों नहीं करते हम मेडिटेशन? सबकी आदतें बहुत खराब है। जब तक डू और डाई नहीं होता हम कोई भी काम नहीं करते। कोई बड़ा इंसिडेंट होना चाहिए उसके पीछे। व्हाट ही इज सेइंग इज कि जब तक, और ये बिल्कुल இதுல பாத்தீங்கன்னா திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு வாரத்தின் 4 நாட்களில் மாலை 7 மணிக்கு, இது எல்லாமே இந்திய நேரப்படி. அண்ட் இதுல வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு, இது புதியவர்களுக்கு மட்டும். இதில் மற்றும் ஒரு அறையும் உருவாக்கி தருவோம். இந்த ஜூம் மூலம் சேரும்போது அவர்கள் தொடர்ந்து வருபவர்கள் அந்த மற்றொரு ரூமில் இணையலாம். இது எப்படி இணைய வேண்டும் என்ற குறிப்பும் தரப்பட்டிருக்கிறது. ஜூம் மூலமானால் இந்த லிங்கை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இல்லைங்கள் இந்த லிங்கில் நீங்கள் இது பண்ணலாம். இதே மாதிரி முகநூல் பக்கம் வழியாக வர வேண்டுமானால் அதற்கும் அதன் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கிளிக் செய்தால் டைரக்டாக உங்களை அந்த பகுதிக்கு எடுத்து செல்லும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு எல்லாமே மாலை 7 மணி இந்திய நேரப்படி. எல்லா வகுப்புகளும் தமிழில் எடுக்கப்படும். தொடர்ந்து வாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். சந்தேகம் ஏதாவது இருக்குன்னா கேளுங்க ப்ளீஸ். ஃபேஸ்புக்கில் இணைந்திருப்பவர்கள் தயவு செய்து காமெண்ட் வழியாக உங்கள் அனுபவம் அல்லது கேள்விகள் இருந்தால் அனுப்புங்கள். திஷாந்தி சொல்லி இருக்காங்க, மிகவும் சிறப்பாக இருந்தது, நன்றி அப்படின்னு. திஷாந்தி வந்து நம்ம தொடர்ந்து அவங்க ஃபேஸ்புக் வழியா எங்களை ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஜூமை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு பண்ணலாமா? ஃபேஸ்புக் லிங்க் ஆஃப் பண்ணிடலாம் நீங்க. மணிமாறன், உங்களுக்கு ஃபேஸ்புக்ல இருக்கிறீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குவெஸ்டியன் அல்லது சந்தேகம், கேள்வி அல்லது அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.
சரி, நன்றி. ஃபேஸ்புக் வழியாக இணைந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய காணொளி, இன்றைய வீடியோ நாங்கள் இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றோம். இணைந்தமைக்கு மீண்டும் நன்றி. மணிமாறன் மீண்டும் சொல்லி இருக்கின்றார், மனம் நிறைந்த நன்றிகள், நான் இன்றுதான் முதலில் இணைந்து கொண்டேன். மணிமாறன், எங்களது அடுத்த வகுப்பு வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இலங்கை இந்திய நேரப்படி 7 மணிக்கு நீங்கள் திரும்பவும் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கிரீனில் பார்த்தீர்கள் என்றால் அடுத்த வகுப்பு பற்றிய தகவல்கள் எல்லாம் இருக்கின்றது. எனவே தயவு செய்து அடுத்த வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று ஃபேஸ்புக்கில் இருக்கும் அனைத்து அன்பர்களும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7 மணி அந்த வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. இத்துடன் நாம் ஃபேஸ்புக் ஒளிபரப்பை நிறுத்திக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது ஃபேஸ்புக் வழியாக. மணிமாறன் கேட்கின்றார், நான் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. நீங்கள் யார் அந்த கமெண்ட் விண்டோவில் அந்த வாட்ஸ்அப் குழுவினுடைய நம்பர் இருக்கிறது, +1 201 417 2986. நீங்கள் அது வழியாக வாட்ஸ்அப்பில் இணைந்தால் உங்களுடைய நம்பரை அனுப்பினால் நாங்கள் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது, உங்களை அதில் சேர்த்து கொள்ளலாம். உங்கள் நம்பரை கமெண்ட் அல்லது எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீர்கள் என்றால் நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். நன்றி. அதே போன்று ஃபேஸ்புக்கிலும் ஒரு குரூப் இருக்கிறது, அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் கூட இணைந்து கொள்ளலாம். அது வந்து facebook.com சஹஜயோகா SL தமிழ் குரூப். இந்த லிங்க் வந்து காமெண்ட் விண்டோவில் இருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், +1 201 417 2986. மணிமாறன் மீண்டும் நம்பர், அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கின்றார். நன்றி. நான் ஃபேஸ்புக் கொஞ்ச நேரம் தொடர்ந்து வைத்திருக்க போகின்றேன். சில அன்பர்கள் இன்னும் இணைந்திருக்கிறார்கள். எனவே இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் தொடர்ந்து வைத்திருக்கலாம். அதே நேரத்தில் ஜூமில் இருப்பவர்கள் தயவு செய்து அன்மியூட் பண்ணுங்கள். சரியாயிடுச்சு. ஜூமில் இணைந்திருக்கும் நண்பர்களே, ஏதாவது கேள்விகள், முக்கியமாக முதல் தடவையாக இணைந்திருப்பவர்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். உங்களை அன்மியூட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். குருநாதன் மட்டும்தான் இருக்காங்க, மீதி எல்லாம் போயிட்டாங்க. மிஸ்ஸஸ் குருநாதன் மட்டும்தான் இருக்காங்க. ஜெயஸ்ரீ மாதாஜி. சொல்லுங்க ஜெயகிருஷ்ணன். சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. குருநாதன் இருக்காங்களா? அவங்க வந்து நம்ம உங்க கூட இருக்கிறவங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவரா? யாரோடைய வாய்ஸ் வருது? அது இவரு பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. குருநாதன் வாய்ஸ் கிளியரா இல்ல. இவரு பேர் என்ன, ஜெயகிருஷ்ணன் வாய்ஸ் கிளியரா இல்ல. டிவி ரேடியோ நாய்ஸ், சம்திங் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது. ஜெயகிருஷ்ணன் சொல்லுங்க. அதான் குருநாதன் இருக்கு. அப்படியே விஜயலட்சுமியோட தம்பி.
ஓகே 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 அப்படியா? ஓகே ஓகே. வணக்கம், வெல்கம். கூப்பிட்டு பேசுங்க. அவங்க ஓகே. சொல்லிட்டாங்க. குருநாதன் வெல்கம். வரவேற்கிறோம் எங்க சஹஜ் ஃபேமிலிக்கு உங்களை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் நான் தான் அட்டென்ட் பண்ணேங்க தவமணி. ஓகே. நல்லா இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா இருந்ததா? தெரிஞ்சுதா வைப்ரேஷன்ஸ் கையில கால் தலையில எல்லாம்? இன்னொரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, சண்டே வாங்க 7 மணிக்கு. சண்டே 7 PM. இப்ப ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, சொல்லி தரோம். இப்போ ஒரு டவுட் இல்லைங்க. ஓகே. இன்னைக்கு ராதாமணி வரலையா ஜெயகிருஷ்ணன்? ராதாமணி மேடம் காணமே. அவங்க ஏதோ ஒரு இன்னைக்கு ஃபங்க்ஷன் போல. ஓ, ஸ்கூல்ல இருக்காங்க இல்லையா? ஏதோ ஃபங்க்ஷன் அதனால. நான் முடிச்சுக்கட்டுமா வினய் சார்? Yeah, you can leave, I think. நன்றி பிரகாஷ். நன்றி ஜெயஸ்ரீ மாதாஜி. வணக்கம். நன்றி ஜெயஸ்ரீ மாதாஜி. பாய் பாய். பார்க்கலாம். நன்றி. பாய் பாய். சரி, நலாயினி அவங்க இருக்கானா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எகெயின் போயிட்டாளா? இல்ல, குருநாதன் அவங்க இருக்காங்க. உதயகுமார் போயிட்டாங்களா? உதயகுமார் போயிட்டார். ஓகே. அவ நல்லா பண்ணா இந்த ரூம்ல எங்க கூட. அனுஷா போயிட்டாளோ? அனுஷா இருக்காளா? இல்ல இருக்கு ஆண்டி. அதான் நானும் அண்ணன் கிளம்பட்டுமா? கிளம்பிங்க, உங்களுக்கு சாப்பிடுற டைம். நன்றி அனுஷா மேம். ஜெயஸ்ரீ மாதாஜி, மிக்க நன்றி. எப்படி இருந்து அனுஷா? ரூம் அனுஷா போயிட்டா நினைக்கிறேன். இல்ல இருக்காங்க. இருக்கா ஆண்டி. நீங்க தான் சொன்னீங்க. எப்படி இருந்தது ரூமோட மெடிடேஷன்? கமெண்ட் வேணுமா இருந்து உங்களோட? ஆண்டி நீங்க தான் சொல்லணும். நான் தான் என்ஜாய் பண்ணேன் வைப்ரேஷன். மதனாட்ட கேளுங்க. மதனா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு. மதனா மியூட்ல இருக்கா. ஆமா, இன்னைக்கு ஜாஸ்தி பேரை காணோம் இல்லையா ஸ்ரீதர்? நான் எவ்வளவு பேருக்கு சொன்னேன் அன்னைக்கு. ஜூம்ல வரல, ஆனா இதுல Facebookல ஜாயின் பண்ணி இருந்தாங்க 9-10 பேர். அப்படியா? நான் திஷாந்தி எல்லாம் பார்க்கவே இல்லை. நான் Facebookல என்னோட போன்ல இருந்து வந்தேன். நான் வந்து அந்த புதுசா ஒருத்தர் வந்தாரு, அவரை தான் பார்த்தேன். மணிமாறன் புதுசா வந்திருந்தார். மணிமாறன் பார்த்தேன். எப்போ இருக்காரு வரல. மணிமாறனுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஸ்கிரீன் அப்படியே இருக்குல்ல, நீங்க வந்து இந்த ஜூமோட எல்லாம் போட்டிருக்கீங்க, அது அப்படியே இருக்கு. Facebook stop பண்ணுங்க. சரி, ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. I cannot say again. Both of us cannot. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லி மணிமாறன் லைன்ல இருக்காரு, வேணா கேளுங்க. ஏதாவது என்ன இருக்காங்க, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணலாம். மீண்டும் Facebook அன்பர்களே அனைவருக்கும் நன்றி. இணைந்ததற்கு நமது ஞாயிற்றுக்கிழமை 7 மணி வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இத்துடன் நாங்கள் Facebook ஒளிபரப்பை நிறுத்திக் கொள்கிறோம். வணக்கம், நன்றி.